ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஷின் சால்விங் செஷன். ஸோ என்னடா சார் காலையில் கிராஃப் பேஸ்டு டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், கிராஃப் பேஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ மோல் கான்செப்ட் ஸ்டாய்க்கியோமெட்ரி, கெமிக்கல் பாண்டிங், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இந்த மெயினான சாப்டர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சால்விங் கொஷின். ஸோ வாட் ஹேப்பன்ட்? ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? Is everyone is ready? Good evening, sir. Good evening, sir. Yes, very good evening. Okay. So, not the legendary Abhi sir, Madhav. எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங் மா. ஸோ பேசுறது கிளியரா கேக்குதா? ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செஷன். குட் ஈவினிங் சார். எஸ், வெரி குட் ஈவினிங். எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங் மா. எஸ் எஸ் எஸ், குட் ஈவினிங். எஸ், எல்லாருக்கும் பேசுறது கிளியரா கேக்குது, ரைட்? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நானும் செக் பண்ணிட்டேன். எஸ், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ டன். Okay, what is the thing? Okay, ஸோ இன்னைக்கு கிளாஸில் மெயினாக நம்ம பார்க்க போகிற சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா மோல் கான்செப்ட், ஸ்டாக்கியோமெட்ரி. ஸோ இந்த 2 சாப்டர்ஸ் மட்டும் கிடையாது, இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்? மற்ற சாப்டர்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். Mole concept, stoichiometry, atomic structure. அடுத்து மெயினா we are also going to discuss about chemical bonding, and then we will discuss thermodynamics also. So in the chapters la enna panna porom? We are going to discuss. So is everyone is ready? So directa it's going to be a question solving session. ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸா ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான். எனக்கு தெரியும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஈஸி கொஷின் சால்வ் பண்ணுறாங்க. பட் வி ஆர் கோயிங் டு சால்வ் ஒன் ஆஃப் த வெரி டஃப் கொஷின். என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு சால்வ் ஒன் ஆஃப் த வெரி டஃபஸ்ட் கொஷின். ஸோ ஈஸி கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் டஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் போல் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு கொஷினும் என்ன பண்ண போகிறோம்? we are going to solve. இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ஸ்ட்ரக்சர், எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம்? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், மோல் கான்செப்ட், கெமிக்கல் பாண்டிங். எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க? வை நோ ரிவிஷன் இன் மார்னிங் சார்? டைரக்ட்லி கொஷின். எஸ், ஏன்னா மார்னிங் ஏன் ரிவிஷன் பண்ண முடியல அப்படின்னா த ரீசன் 14 இல்லை 17 கிராஃப் பேஸ்டு கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அந்த கிளாஸில். அதனால தான் இப்போ என்ன பண்ண முடியுது, வி கான்ட் ஏபிள் டு டைரக்ட்லி டூ ரிவிஷன். ஓகேவா? ஸோ ஏன்னா ஒரு 50 கொஷின் எடுத்தாலே ஒரு கொஷினுக்கு 5 நிமிஷம் வச்சாலே அதுவே நம்மளுக்கு 4 hours கிட்ட ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரெடி? ஆர்டர் வைஸ் போகலாம் சார். மூல் கான்செப்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபார் த டே. ஸோ ஃப்ரம் மூல் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கொஷின். லெட் மீ கிவ் டைம்லெஸ் போல். பொறுமையாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க, மோர் தேன் சஃபிஷியன்ட். Hi sir, I am from Bangalore. Okay.
Juniors told me about your class and I loved it. Okay. You studied. Okay, now where you are studying, ma? Exactly, Mahesh Nair. நான் இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ராஜேஸ்வரி. மோல் கான்செப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எஸ், குவிக்லி லெட் மீ நோ தி ஆன்சர். மோல் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் த டே. குவிக். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து டெஃபினெட்லி ஐ வில் டூ ரிவிஷன். மார்னிங் ஒரு செஷன் செப்பரேட்டாக ரிவிஷன் வச்சுட்டு ஐ வில் டூ. டோன்ட் வரி. எஸ், லெட் மீ நோ தி ஆன்சர். குவிக். பாலாஜி எனக்கு தெரியும்டாமா. 100 வாங்க என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும் நான் சொல்கிறேன். ஓகே, ஐ ஃபினிஷ்ட் 12th recently, now preparation for NEET. Okay, do well Mahesh, do well. Yes, எல்லாருமே see the answer ஷோரா? Yes, see the answer. ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அ மெட்டல். கண்டிப்பாக நான் சொல்கிறேன்டாமா, ஃபியூ மினிட்ஸ். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அ மெட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.16 calories per gram. ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் த மெட்டல் வந்து 20.04. த கரெக்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த மெட்டல் கேட்குறாங்க. ஸோ ஸ்டாப் போல் கொடுத்துட்றேன். எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியலனாலும் அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கங்க. நம்மளுக்கு என்ன லா தெரியும்? டூலாங் பெட்டிட் லா. அப்போ டூலாங் பெட்டிட் லா படி நம்மளுக்கு என்ன தெரியும்? அட்டாமிக் மாஸ் இஸ் நத்திங் பட் 6.4 upon ஸ்பெசிஃபிக் ஹீட். தெரியுமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அட்டாமிக் மாஸ் எனக்கு என்ன வரும்? 6.4 upon 0.16. 6.4 upon 0.16 is nothing but 40. அப்போ அட்டாமிக் மாஸ் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 40 வந்திருக்கு. ஈக்குவலண்ட் மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 20 கொடுத்துருக்கான், ரைட்? அப்போ வேலன்சி ஆஃப் த மெட்டல் நம்மளுக்கு என்ன வரும்? வேலன்சி இஸ் நத்திங் பட் அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலண்ட் மாஸ். சொல்லலாமா? ரைட், அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலண்ட் மாஸ். அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20.04. அப்போ 40 டிவைடட் பை 20.04 நம்மளுக்கு வேலன்சி என்ன வருது? 2 is the valency. அப்போ கரெக்ட் அட்டாமிக் மாஸ் நம்மளுக்கு என்னது? வேலன்சி இன்டூ ஈக்குவலண்ட் மாஸ். வேலன்சி இன்டூ ஈக்குவலண்ட் மாஸ் இஸ் நதிங் பட் 2 into 20, 40. ஸோ எக்ஸாக்டாக கேட்குறாங்க. 40 இருக்கு, 40.08 இருக்கு. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி வி வில் பி கெட்டிங்? 2 into 20.04. Sorry, 04, 40.08 gram. 40.08 gram. So correct answer is option C is the right answer. And then next question. Mixture of methane and ethane in the mole ratio of X is to Y has a mean molecular mass equal to 20. What would be the mean molecular mass of a mixture of same gas present in the ratio Y is to X? ரொம்ப சிம்பிள். இந்த மீத்தேன் ஈத்தேன் கேஸ் எடுத்துக்கிறாங்க. அது எந்த ரேஷியோல இருந்திருக்கு? X is to Yல. இப்போ அப்ப மீன் மாலிகுலர் மாஸ் என்னது? 20. இப்போ அதே கேஸை நான் என்ன ரேஷியோல எடுத்துக்கிறேன்? Y is to X அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ மீன் மாலிகுலர் மாஸ் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. எஸ் எவ்ரிபடி. அதுக்குள்ளே நம்ம பாலாஜிக்கு ரிப்ளை பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக சொல்வேண்டா, அதுக்கேண்டாமா ப்ளீஸ் கேட்குற பாலாஜி. ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக படிச்சுக்கோ. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது நீ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் கைனடிக்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, ஈக்லிபிரியம் தரவா படிச்சுக்கோ. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர், ஜிஓசி தெரியும்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் சம்மர் அண்ட் பேச்சுலருக்கும் போய்ப்பாரு. ஜிஓசி, அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன்ஸில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கீன், பயோமாலிகுல்ஸ் படிச்சுக்கோ. பென்சீன் டைசோனியம் குளோரைடை பேஸ் பண்ண ரியாக்ஷன் படிச்சுக்கோ. ஸோ இதெல்லாம் படித்தாலே 100 மார்க்ஸ் கிட்ட வாங்கிடலாம்.
என்ன இன்னைக்கு பழைய பசங்க யாரையுமே காணமே? எஸ், என்னாச்சு எல்லாருக்கும்? எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்களா ஃபிசிக்ஸ் கிளாஸ் கவனிச்சு கவனிச்சு? Thermodynamics is very important, but you will get maximum only one question ma. 1 or 2 question maximum. So அந்த 2 கொஷினும் you guys can focus in physics. இல்லைனாலும் in chemistry I would have given one simple tabular column. நம்ம NEET மெர்சல் ரிவிஷனில் தெர்மோடைனமிக்ஸ்க்கு ஒரே ஒரு சிம்பிள் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன். அதில் எல்லா ப்ராசஸ் என்ன கேட்பான் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஃபார்முலாஸ். அது தெரிஞ்சாலே போதும், என்ன கொஷின்னாலும் சால்வ் பண்ணலாம். ஹாய், எஸ் பிஆர்இ அல்லா, ஹாய். பேர் தப்பாக படிச்சிருந்தா ரொம்ப சாரிம்மா. எஸ், நெக்ஸ்ட் கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ மீன் மாலிகுலர் மாஸ் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்க. எப்போ? ரேஷியோ வந்து x:y. மீத்தேனோட மோலார் மாஸ் என்னது? 16. ஈத்தேனுக்கு நம்மளுக்கு என்ன வரும்? ஈத்தேன் வில் பி 28. கரெக்டா? அப்போ மீன் 20 இஸ் ஈக்குவல் டு 16x plus 28y divided by x plus y. எழுதலாமா? இப்படி எழுதலாமா? அப்போ இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா x ஓட வேல்யூ என்னன்னு வரும்? If we solve this, x will be equal to 2y. x will be equal to 2y. இதுக்கப்புறம் இது வெறும் மேத்தமேட்டிக்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறான்? இது நம்மளுக்கு ரேஷியோ மாறி இருந்தா அப்படின்னு கேட்குறான். அப்போ ரேஷியோ மாறி இருந்தா நம்மளுக்கு என்ன வரும்? 28x plus 16y. 28x plus 16y upon x plus y. ஸோ இதை சால்வ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வரும்? இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏன்னா x is equal to நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 2yன்னு தெரியும். கரெக்டா? அப்போது we can able to solve. இதை சால்வ் பண்ணால் what is the answer we will be getting quick? So we will be getting D. Sure, none of these are. Yes. 28 into 2y, x na 2y, 56, correct? 2 8s are 16, 56y. 56 na 66, 72y. 72 upon 3y. 72 divided by 3, 24. Option C is the correct answer. Option C is the correct answer. ஏன் எல்லாரும் எங்க கன்ஃபியூஸ் ஆகி எல்லாரும் ஆப்ஷன் டிடின்னு சொல்றீங்க? 24 is the correct answer. Harshini, sir, can you take class for 11th standard 2026 to 2027 batch? Yes, Harshini, I am taking the class for 2026 to 2027 11th batch students in Arjuna NEET English batch. Okay, so enroll பண்ணுங்க. Arjuna NEET 2027 தான் இயர் இருக்கும். ஆனால் அர்ஜுனா நீட்டில் நான் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவேன்? கிளாஸ் 11th போர்ஷன் தான் நடத்துவேன் இன் பியோர் இங்கிலீஷ். ஸோ அதில் என்ரோல் பண்ணுங்க. ஓகேவா? I think sir chat is slow. Yeah, maybe Rama. Yes. மழை பெஞ்சது அதனால கூட இருக்குமோ என்னமோ. ஈத்தேன் 30யா? Twelve 2s are 24. 24. Oh my God. Oh my God. அப்போ இங்கே 30. அப்போ இங்கே என்ன பண்ணுங்க? 30. அப்ரோச் என்னமோ எல்லாம் ஒன்று தான். 30y. அப்போ இதை சால்வ் பண்ண முடியுமா? அப்போ எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? எஸ் 30y அப்படின்னா எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? 20x plus 20y is equal to 16x plus 30y. 20y இந்த பக்கம் போச்சுன்னா 10y is equal to 4x. அப்போ x is equal to 2.5y. அப்போது மறுபடி இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். 30x plus 16y upon x plus y. என்னடா இது இப்படி ஆயிடுச்சடா நம்ம நிலமை. ஸோ 30x 30 into 2.5, 32s are 60. அதே மாதிரி 35s are 150. ஸோ 210. ஸோ அதாவது 21. ஸோ 21னா 21 plus 16, 37. So 37y divided by 2.5y plus 5, 3.5y. அப்போது y cancel ஆகிடும். 3.5 35னா
35 into 10 to the power minus 1 வச்சுப்போம். மேலே வந்துச்சுன்னா ப்ளஸ் 1. 35 1s are 35. பேலன்ஸ் 2 வச்சு பாயிண்ட் வச்சு 0 போட்டாலும் போகாது. 1.0 அப்படின்னா 10 கிட்ட வரும். எஸ். ஸோ நன் ஆஃப் தீஸ் இஸ் தி ஆன்சர். ரைட். யா எக்ஸாக்ட்லி நன் ஆஃப் தீஸ் இஸ் தி ஆன்சர். கிளியரா? பட் இதுதான் அப்ரோச். ஓகே, வெரி சாரி, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கன்ஃபியூஷனில் ஈத்தேனோட மோலார் மாஸ் 28ன்னு எழுதிட்டேன். இட் இஸ் 30. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ரைட். partially dried clay mineral contain 8% water. Original sample contained 12% water and 45% silica. Percentage of silica in the partially dried sample எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டின்? எஸ், how we can able to solve this particular question? Partially dried clay mineral contains 8% water. Quick. Original sample 12% water இருக்கு, 45% silica இருக்கு. அப்போ percentage of silica in the partially dried sample கேட்குறாங்க. Yes. Option D. Everyone is getting option D. %49. சபரீஷ்க்கு வந்து B வருது ஆன்சர். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? இப்போ பார்ஷியலி பர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கா கேட்குறான். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கா என்ன சாம்பிளில் எடுக்கணும்? பார்ஷியலி ட்ரைடு சாம்பிள் நான் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் சிலிக்கா இன் தி பார்ஷியலி ட்ரைடு சாம்பிள். அதை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரிஜினல் சாம்பிள் ஒன்று இருக்கு, பார்ஷியலி ட்ரைடு கிளே மினரல் கண்டெயின் 8% வாட்டர் சொல்லியிருக்கேனா? அப்போ நல்ல கவனி, the original sample contain 12% water and 45% silica. அப்போ இப்போ ஒரிஜினல் சாம்பிள் வந்து எனக்கு 100 கிராம்னு வச்சுப்போம். ஒரிஜினல் சாம்பிள் வந்து 100 கிராம்னா எனக்கு அதில் என்னென்ன இருக்கு? 12% வாட்டர், 45% சிலிக்கா. அப்போ 100 மைனஸ் 12 மைனஸ் 45. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ கிராம் இருக்கும்? மாஸ் ஆஃப், அதாவது அந்த ஒரிஜினல் சாம்பிளில் இருக்க அதர் சப்ஸ்டான்சஸ், ஒரிஜினல் சாம்பிளில் இருக்க மாஸ் ஆஃப் அதர் சப்ஸ்டான்சஸ், எதை தவிர? வாட்டரும் சிலிக்காவையும் தவிர எவ்வளோ இருக்குது? 43 கிராம். 45, 55, 57, 57னா எஸ் 43 கிராம். அப்போ அதர் சப்ஸ்டான்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது? 43 கிராம் இருக்குது. இப்போது மெயினாக 43 கிராம் தான் அதர் சப்ஸ்டான்ஸோட வெயிட்டு. அந்த அதர் சப்ஸ்டான்ஸில் 45 கிராம் நம்மளுக்கு என்ன இருக்குது? சிலிக்காவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? இப்போது இதே நான் வாலடைல் சப்ஸ்டான்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா, நம்மளுக்கு நான் வாலடைல் சப்ஸ்டான்ஸ் ஜென்ரலாக எடுத்தோன்னா 8% வாட்டருன்றது எனக்கு வாலடைல். அப்போது நான் வாலடைல் சப்ஸ்டான்ஸ் மாஸ் ஆஃப் நான் வாலடைல் சப்ஸ்டான்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 100 மைனஸ் 8. கரெக்டா? நான் வாலடைல் சப்ஸ்டான்ஸ் 100 மைனஸ் 8, அதில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? சிலிக்காவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கா மைனஸ் எக்ஸ். அப்போ இது என்னது? 92 மைனஸ் எக்ஸ். அப்போது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணானா என்ன பண்ணலாம்? x டிவைடட் பை 92.x இஸ் ஈக்குவல் டு, இதில் எனக்கு எவ்வளோ சிலிக்கா இருக்குது?
45 divided by 43. ரைட்? அப்போ இது வந்து என்னது? இந்த டிஃபரன்ஸ் புரியணும். இது வந்து ஒரிஜினல் சாம்பிள். இது வந்து ஒரிஜினல் சாம்பிளில் இருக்க சிலிக்கா வெயிட் டிவைடட் பை அதர் சாம்பிள்ஸோட வெயிட். இது வந்து பார்ஷியலி ட்ரைடு சாம்பிளில் இருக்க சிலிக்காவோட வெயிட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் நான் வாலடைல் சப்ஸ்டான்ஸ். அதாவது ட்ரைடு கிளே மினரல்ல இருக்க மற்ற சப்ஸ்டான்ஸ் என்ன இருக்கும்? 100 - 8 சிலிக்காவையும் தூக்கிடு பார்ஷியலி ட்ரைட். அப்போ 100 - 8 - 6. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருமா? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா எக்ஸ் வேல்யூ கிடைக்குமா? ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன வருது? 47.047. ரைட்? ஸோ எக்ஸ் வேல்யூ அதான் வருதா எல்லாருக்கும்? 45 by 43 x upon 92.7. ஸோ சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன வருது? 47 point something. அப்போ 47.046னா 47%. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நான் இன்னைக்கு தான் சார் உங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன். இவ்வளோ நாள் தாமா ரெக்கார்டட் வீடியோ பார்த்தியா? Easy question, yes. Next question. H2O2 in aqueous solution decomposes on warming. Okay. 1 mole of gas occupy a volume of 25 liter under the condition of measurement, and 200 ml of X molar solution of H2O2 produces 5 liter of O2. Value of X is. எஸ் சார், லைவ் பார்க்கல. ஓகே ஓகே. எஸ். பி பி. எஸ். மற்ற எல்லாரும் கிட்டத்தட்ட 20 பசங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவனை பார், பின்னு சொல்லி நான் சொல்லன்னு. இந்த ரோட் டு ஜிம்மரும் சபரீஷும் பண்ணுற சேட்டை. எஸ் சரண்யா பி. ஸோ எப்படி சால்வ் பண்ணும் இந்த கொஷின்? எஸ், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கானுங்க? 200 ml ஆஃப் எக்ஸ் மோலார் சொல்யூஷன் ஆஃப் H2O2. அது நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது? நம்மளுக்கு 5 liter ஆஃப் O2 ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது மோல் நம்ம கண்டுபிடிக்கலாமா? ரைட்? அப்போது மோல்ஸ் ஆஃப் H2O2 கண்டுபிடிக்கலாமா? ரைட்? மொலாரிட்டி இன்டு வால்யூம் பண்ணலாமா? அப்போது சிம்பிளாக பண்ணால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O2 அப்படின்னா என்னது? மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம். எவ்வளோ மோலார் சொல்யூஷன்? எக்ஸ் மோலார். எக்ஸ் இன்ட்டு வால்யூம் எதில் இருக்குது? 200 ml. அப்படின்னா 0.2 லிட்டர். அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O2 எனக்கு என்ன வருது? 0.2x. இதுதான் நம்மளுக்கு என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O2. இப்போ வால்யூம் ஆஃப் O2 ப்ரொடியூஸ்ட் இன் லிட்டர் அதானே கேட்குறான். எஸ், எக்ஸ் வேல்யூ தான் கேட்குறான். த வேல்யூ ஆஃப் எக்ஸஸ். அப்போது நார்மலாக 1 mole ஆஃப் கேஸ், ஆக்சிஜனை தான் பேசுகிறான். 1 mole ஆஃப் கேஸ் நம்மளுக்கு எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுது? வால்யூம் 25 லிட்டர். அப்போது இங்கே ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு? 5 லிட்டர் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. கரெக்டா? ரைட்? அப்போது நம்மளுக்கு 5 லிட்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போது டைரெக்டாக நம்ம எப்படி எழுதலாம்? 25/2 into 0.2x is equal to 5 liter. அப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ரைட்? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா இதுலேருந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் வில் பி 2. எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 2. இந்த ஸ்டெப் எப்படி எழுதியிருக்கேன்னு எல்லாருக்கும் புரியுதா? லெட் மீ நோ. இல்லைனா சொல்கிறேன், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை தான், வேறு எதுவும் கிடையாது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். டாக்டர் மாப்பிளை, குட் ஈவினிங் சார். வாங்க மாப்பிளை. ஸோ ஜஸ்ட் என்னது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 mole
25 லிட்டர் ஆக்குபை பண்ணியிருக்குன்னா அப்போ 5 லிட்டர் எவ்வளோ மோலாக இருக்கும்? அதே கான்செப்ட் தான். தென் 2 moles of H2O2 எனக்கு 0.2 mole கொடுக்குது. அப்போ 1 mole of H2O2 எனக்கு 0.5 mole கொடுக்கும். 1 mole 0.5 mole கொடுத்துச்சுன்னா அப்போ 0.2 x mole எனக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும்? 0.2x into half mole 0.5. அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 0.2x into 1/2 அப்படின்றத எழுதியிருக்கேன். Then next question. A commercial sample of H2O2 is marked as 33.6 volume. Molarity of H2O2 in the sample and mass of O2 available from 100 ml sample respectively are. Yes. இல்லை நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், புரிஞ்சிடுச்சு. Tell me, my dear students. Quick, tell me. Normal stoichiometry question. நார்மல் ஸ்டாக்கியோமெட்ரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? கவனி, என்ன சொல்லியிருக்காங்க? 33.6 வால்யூம் அப்படின்னு மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு H2O2ஓட ரியாக்ஷன் எழுதுவோம். H2O2 எனக்கு டீகம்போஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? H2O + half O2. கரெக்டா? அப்போது 1 mole ஆஃப் H2O2 எனக்கு என்ன பண்ணுது? 0.5 mole ஆஃப் O2 ப்ரொடியூஸ் பண்ணுது. கரெக்டா? இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போது 0.5 mole ஆஃப் O2 அப்படின்னா நம்மளுக்கு அட் STP நம்மளுக்கு என்ன ஆக்குப்பை பண்ணோம்? இட் வில் ஆக்குப்பை 11.2 லிட்டர் ஆக்குப்பை பண்ணோம். அப்போது கரெக்டாக கவனி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அப்போது மொலாரிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாமா? H2O2 is marked as 33.6 volume. அப்போது molarity of H2O2 நம்மளுக்கு என்ன? 33.6 divided by 11.2. சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 3 2s are 6, 3 times. அப்போது molarity is 3. molarity 3 times கிடச்சிச்சா? இதுலேயே ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணிடலாம்? we can able to solve the question. இல்லைனாலும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? moles of H2O2 கண்டுபிடிக்கலாம். moles of H2O2. moles of H2O2 நம்மளுக்கு என்னது? molarity into volume. கரெக்டா? ஸோ molarity என்ன? 3. வால்யூம் எவ்வளோ? 100 ml சாம்பிள். அப்போது 3 into நம்மளுக்கு 0.1. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O2 நம்மளுக்கு எவ்வளோ வருது? 0.3. அப்போது மாஸ் ஆஃப் O2 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 0.3 into ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. அப்போது we will be getting the answer 4.8 gram. So option B is the right answer. Sir, now I mean class 11th preparation for NEET 2028. Any reference book for chemistry or only PW module? ஹானஸ்டாக சொல்கிறமா கலையரசி, இப்போ 11th இருக்கீங்க அப்படின்னா 11th 12th கரெக்டா? ஸோ அதாவது 11th இனிமே தான் படிக்க போகிறீங்க. NEET 2028 என்ன பேட்சில் என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ பண்ணிக்கங்க. ஸோ இப்போ சப்போஸ் நான் எடுக்கிற பேட்ச் அர்ஜுனா நீட், அதில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PW மாடியூல்ஸ் கொடுப்பாங்க. அதுவே மோர் தேன் சஃபிஷியன்ட். ஒய்டியில் 12th பேட்ச் இருக்காதுராமா. ஸோ எல்லாமே நம்மளுக்கு 12th பொறுத்த வரைக்கும் ஆப்பில் தான் வரும். இப்போ நான் சொல்கிற எல்லா பேட்சஸுமே இப்போ நான் நிறைய பசங்க கேட்குறாங்க NEET 2028க்கு பேட்ச்னு. அர்ஜுனா நீட் பேட்ச் இங்கிலீஷில் இருப்பேன், பியூர் இங்கிலீஷில். அது அப்ளிகேஷனில் தான் வரும். ஸோ 12th பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஆப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது நம்ம அமரன் ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு. ஸோ அது 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும்.
I have solved this question earlier. Chemistry அவ்வளோதான்டாமா. So option B is the correct answer. Option B is the correct answer. Next question. Sulfuryl chloride reacts with water to give a mixture of H2SO4 HCl. How many moles of BaRYTA would be required to neutralize the solution formed by adding 1 mole of SOCl2 to excess of water? 1 second. Tamil batch is there, sir. Tamil batch இருக்கு 12th ஸ்டேட் போர்டுக்கு. அவங்க வந்து நீட் 2028 எழுத போகிற பசங்க. இப்போ தான் 10th 11th வந்திருக்காங்க. அந்த பசங்களுக்காக சொல்கிறேன். எஸ், குவிக். எஸ். பரைட்டானா என்ன சார்? பரைட்டா ஆன்சரே பண்ணிட்டானுங்களே. நிறைய பசங்க சீன் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் பரைட்டானா என்னன்னு சொல்லுங்க. ராஜேஸ்வரியும் கேட்குறாங்க. எனிபடி? நீட்டா? நீட் இருக்குமா? எஸ், நீட் 2027க்கு பேட்ச் இருக்கு. யக்கீன் நீட் தமிழ். பேரியம் ஹைட்ராக்சைடு. I took Bharti as barium hydroxide. So first time யாராவது கேள்விப்படுறீங்கன்னா it is called as barium hydroxide. Just a common name மாதிரி. Others. இப்போ question solve பண்ணுங்க. Now try to solve this question. Yes. ஈக்குவேஷன் எழுதுனா எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் மீ ரைட் த ஈக்குவேஷன். ஸ்டாப் போல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? சல்ஃபியூரைல் குளோரைடு எடுத்திருக்காங்க. SO2Cl2. எனக்கு எது கூட ரியாக்ட் ஆகுது? வாட்டரோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்குது? H2SO4 அண்ட் தென் HCl கொடுக்குது. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணோம், கரெக்டா? ஸோ 2 2s are 4, 2 2s are 4. 2Cl 2Cl, ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன், ஒரு சல்ஃபர் ஒரு சல்ஃபர். எஸ், ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு தேவைன்னு கேட்குறாங்க. எதுக்கு? டு நியூட்ரலைஸ் த சொல்யூஷன் ஃபார்ம்டு பை ஆடிங் 1 mole ஆஃப் SOCl2 டு எக்ஸஸ் வாட்டர். அப்போ ஃபஸ்ட்டு நியூட்ரலைஸ் பண்ணுறோம். பேரியம் ஹைட்ராக்சைடு நம்மளுக்கு என்னது? H2SO4ம் ஆசிட் தான், HClமே என்னது? ஆசிட் தான், கரெக்டா? அப்போ ஃபஸ்ட்டு H2SO4ஓட போட்டேன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? பேரியம் சல்ஃபேட் ப்ளஸ் 2 moles ஆஃப் வாட்டர். இதே பேரியம் ஹைட்ராக்சைடை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? HClஓட போடுறேன். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? BaCl2 ப்ளஸ் Cl2. 4H வந்துருச்சா? 2 moles ஆஃப் வாட்டர். அப்போது ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் நம்மளுக்கு மொத்தம் நம்மளுக்கு என்ன தேவை? ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு தேவை டு நியூட்ரலைஸ் த சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை நியூட்ரலைஸ் பண்ண எவ்வளோ தேவை? ஃபார்ம்டு பை ஆடிங் 1 mole ஆஃப் SOCl2 டு எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். எவ்வளோ தேவைப்படுது? 1 and then 2. Answer will be option C. மொத்தம் 2 moles of BaOH2 தேவை. Pole stopped. Option C is the right answer.
நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரி அண்ட் மெடிக்கல் யூஸ். எனக்கு ஞாபகம் இல்லடாமா, மேபி சம்மர் அண்ட் பேட்சில் சொல்லியிருப்பேன். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ். When 2 gram of gas A is introduced into an evacuated flask kept at 25 degrees C. ஓகே, 2 gram of gas A நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம் ஒரு ஃப்ளாஸ்கில். அது வந்து 25 டிகிரி சியில் இருக்குது. ப்ரெஷர் இஸ் ஃபவுண்ட் டு பி 1 atm. ஸோ 2 gram of gas A ப்ரெஷர் வந்து 1 atm. இப்போது 3 gram of gas Bயை பண்ணுறேன். அதே ஃப்ளாஸ்கில் ப்ரெஷர் வந்து 1.5 atm. Assuming ideal gas behavior, calculate the ratio of molecular mass of MA is to MB. நோ சமரின் இல்லை, வேறு எங்கடா சொல்லி கொடுத்தேன்? எஸ், மாலிகுலர் மாஸ் ஆஃப் MAMB கேட்குறாங்க. குவிக், எப்படி சால்வ் பண்ணலாம்? அதர்ஸ்? ஐடியல் கேஸ் பிஹேவியர். ஐடியல் கேஸ் பிஹேவியர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? PV is equal to nRT. Pressure is directly proportional to number of moles. இப்போ gas Aல number of moles எழுதணும்னா number of moles of gas A given mass divided by molar mass of gas A. அப்போ gas B க்கு எழுதணும்னா number of moles of gas B given mass divided by molar mass of gas B. இப்போ MAMB தான் கேட்குறாங்க. அப்போது number of moles எனக்கு எதுக்கு directly proportional இருக்கு? NA by NB is equal to pressure exerted by gas A divided by pressure exerted by gas B. Pressure exerted by gas A என்னது? 1 atm. 1 will be equal to 2 by MA divided by pressure exerted by gas B. யோசிச்சு பாரு, அதே ஃப்ளாஸ்கில் நான் ஆட் பண்ணால் 1.5. அப்போ ஆல்ரெடி 1 atm இருக்குது. அப்போ 1.5 minus 1 எனக்கு என்னது? 0.5. 0.5 தான் கேஸ் பி வந்து எனக்கு எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர். 1ன்றது கேஸ் ஏ எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர். அப்போது டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி என்னது? 3/MB. இப்போ நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா? அசால்ட், அவ்வளோதான். இதுக்கப்புறம் சப்ப மேட்ரு தக்காளி சோறு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? 1/1/2. அப்போ அந்த பக்கம் எனக்கு என்ன இருக்கு? 2/1 is equal to 2/MA into 3 into MB. ரைட்? ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? MB by MA ரேஷியோ. MB by MA ரேஷியோ என்ன வரும்? 3 2s are 6. 6 divided by 2 3/1. ஆனால் கொஷினில் என்ன கேட்குறான்? MA is to MB கேட்குறான். இது MA by MB ரேஷியோ. ஆனால் கொஷினில் என்ன கேட்குறான்? MA is to MB கேட்குறான். அப்போ இது 3/1. அது என்னது? 1:3. அப்போ 1:3. நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் சார், ஆனால் கொஞ்சம் லாங். பட் நீங்கள் ஷார்ட்டாக முடிக்கிறீங்க. ஐசைக்கிறா, நீ தான் ஷார்ட்டாக முடிக்கிற. நான் வந்து பசங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றா எழுதி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் 11th 12th சேனலில் கரெக்ட் 11th 12th சேனலில் ஸ்டேட் போர்ட் டைமில் கொடுத்துருந்தேன். கிளியர்? MB by MAனா 3/1. நெக்ஸ்ட் MB by MAனா 3/1, MA MBன்னு கேட்டதுனால 1/3. சப்போஸ் 2 elements. ஓ மை காட், ஆப்ஷன் டி தானே ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட்டாக லீடர் போர்டு பார்ப்போம். மாப்பிள்ள MA by MB பார்க்கலனா எப்படிரா? ஓகே. சப்போஸ் 2 elements X and Y combine to form 2 compounds. என்ன 2 காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது? ஒன்று XY2, இன்னொன்று X3Y2. ஒன்று வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? XY2. இன்னொன்று லூசிஃபர் தக்காளி சார் சொன்ன உடனே வந்துட்டேன் சார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். குட் ஈவினிங்மா. ஃபிசிக்ஸ் கிளாஸ் கவனிச்சு எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நீங்கள் ஸ்டெப் வைஸ், நான் டியூரேஷன் வைஸ் நான் உட்காந்து PV is equal to டேய்
ஏன்டா? ஓகே ஓகே. ஸோ 2 elements x and y இருக்கு. அது கம்பைன் ஆகி எனக்கு xy2 x3y2 கொடுக்குது. அப்போ 0.1 mole of former weighs 10 gram while 0.05 mole of later weighs 9 gram atomic mass. லேட்டர்னா என்னது? x3y2. ஃபார்மர் என்னது? xy2. எஸ், கால்குலேட் பண்ணுங்க குவிக். என்னடா இப்பதான் கொஸ்டினை படிச்சா அதுக்குள்ள எல்லாரும் ஆன்சர் போடுறீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க நிறைய பேர் டயர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான்சி ரொம்ப நாளாக கிளாஸ்க்கு வர்றதில்ல. கிருத்தி காலையில் கிளாஸ் இருந்தாங்க, கிராஃபை டிஸ்கஸ் பண்ணும்போது மேபி கிருத்தி வந்து கிராஃப் தாண்டா இம்பார்ட்டன்ட், இந்த ஆள் கொஷின் பாட்டுக்கு டஃப் கொஷினாக கொடுத்து டிமோட்டிவேட் பண்ணுறான்றதுனால வரலையா? சார் திஸ் எக்ஸாக்ட் கொஷின் ஐ திங்க் நீட் ஆர் மெயின்ஸ் பிவைக்யூ. நான் எங்கேருந்து கொஷின் எடுக்கிறேன்ற காலையில் நான் ஆமாம் மல்டி செலக்ட் கொஷின் ஜெய் அட்வான்ஸ் கொஷின்லாம் கிராஃபில் சால்வ் பண்ணோம். ஆனால் ஃபிசிக்ஸ் சார் நல்லவர், உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த வேணான்னு அழகாக சால்வ் பண்ணார். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுறாங்க. மேபி இருக்கும். எஸ், வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? கரெக்ட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. ஆனால் எப்படி சார்? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சால்வ் பண்ணி பார்த்துருவோமா? ஒன்றும் கிடையாது, ஒரே கான்செப்ட் தான். 2 எலமெண்ட் எடுத்துக்கிறாங்க xy, கம்பைன் ஆகி எனக்கு என்ன கொடுக்குது? xy2 x3y2 கொடுக்குது. இப்போ 0.1 மோல் 10 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்போ மோலார் மாஸ் ஆஃப் xy2. மோலார் மாஸ் ஆஃப் xy2 என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை ஒன்ஸ் அகேன் நம்பர் ஆஃப் மோல் அப்போ கிவன் மாஸ் அப்பான் மோலார் மாஸ் தான் நம்மளுக்கு என்னது? மோல். அப்போ மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் அப்பான் 0.1 மோல். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வரும்? 100. மோலார் மாஸ் ஆஃப் xy2 100. அடுத்து நெக்ஸ்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் x3y2 கண்டுபிடிக்கலாமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 0.05 மோல் டிவைடட் பை ஃபஸ்ட்டு கொடுத்த வெயிட், கிவன் வெயிட் என்ன? 9 டிவைடட் பை 0.05. அப்போது 9 டிவைடட் பை 0.05, 5 1s are 5, 6, 7, 8, 9, 1.8 வருதா? ஸோ அப்போது 180. மோலார் மாஸ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ மோலார் மாஸ் எனக்கு இவ்வளோ இருக்குன்னா இன்டெரக்டாக என்ன அர்த்தம்? xy2ல ஒரு எக்ஸ் 2y இருக்கு இஸ் ஈக்குவல் டு 100. ரெண்டாவதுல 3x 2y இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ இந்த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால? ஈஸியாக கண்டுபிடிக்கலாமே. சைனை இப்போ மாற்றலாமா? இது எதுலையோ வருமே மேக்ஸில், எங்கே படித்தேனோ எனக்கே தெரில. ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகுமா? அப்போ இது என்னது? -2x இஸ் ஈக்குவல் டு -80. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணு. x இஸ் ஈக்குவல் டு 40. அப்போது x இஸ் ஈக்குவல் டு 40. பார்த்தியா, வேணே என்ன பண்ணுவானுங்க? இப்படி தான் கொடுப்பானுங்க. அப்போ இதே மாதிரி y நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ். இது எங்கன்னு தெரியுமா? y. அப்போது x 40 அப்படின்னா x + 2y இஸ் ஈக்குவல் டு 100. x வந்து 40. அப்போ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 40 + 2y is equal to 100. 2y is equal to 60. y will be equal to 30. அப்போ 40, 30. எது நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அதெல்லாம் இல்லை சார், அவருக்கும் தெரியும் அட்வான்ஸ் இல்லை மெயின் ஒரு கொஷின் போட்டால் எல்லாம் மண்டை பிச்சுட்டு போயிடுவாங்கன்னு. கெம்மாச்சு ஏதாவது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியும், பட் ஃபிசிக்ஸ் உண்மைதான். அதனால தான் கொஷின் பேப்பர் செட்டரே என்ன பண்ணுறான், கெமிஸ்ட்ரியில் அட்வான்ஸ் கொஷினை இறக்குனாலும் லாஸ்ட்டு 2025 கேட்டிருந்தான் ஒரு சைக்கிளிக் ஈத்தர் கொஷின். அதெல்லாம் ஒரு கொஷினா? ஆனால் ஃபிசிக்ஸில் அப்படி கிடையாது. கெமிஸ்ட்ரி ஈஸியாக தாண்டாமா இருக்கும். இதோ இந்த மாதிரிலாம் தான் கேட்பானுங்க. இதை தவிர அவனுங்களுக்கும் எதுவும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அடுத்த கொஷின் போவோம். இங்கே வேற மழை பெய்யுதுடா. எஸ், ரொம்ப நேரமாக 33 மினிட்ஸ்லேயே இருக்கேன். என்னோட சிஸ்டம் நெட்டு தான் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன், கொஷின் படிச்சுட்டு போயிறேன். இவ்வளோ கிராம் அயோடின் இருக்குது, குளோரின் இருக்குது. அதை ரியாக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ICl3. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ICl3 ஃபார்ம். எனக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஷினுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் நேம் என்னன்னு சொல்லுங்கள் குவிக்.
எஸ், நாட் த லெஜெண்டரி அபி சார். என்னது அது ஆக்சுவலாக நம்மளுக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட். ஏன்னா ரெண்டு ரியாக்டன்ட்டும் தெரியுது, அதோட நம்மளுக்கு என்ன தெரியுது, கான்சன்ட்ரேஷனுமே தெரியுது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்கான். ஈஸியாக பண்ணலாமா? ரைட், செக் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? நிறைய பசங்களுக்கு இன்னும் லிமிட்டிங் ரியேஜென்ட் ஷார்ட்கட் தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட்டை கற்று வச்சுக்கோ, அவ்வளோதான் மேட்ரு. லிமிட்டிங் ரியேஜென்ட் டிவிஷனில் ஹெல்ப் பண்ணுங்க. அயோடின் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிப்போம். கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயோடின். அயோடின் என்ன வரும்? என்ன கொடுத்துருக்கான்? 25.4. அயோடின் அப்படின்னா 254. நம்ம ஆளுங்க வேறு எதுவும் கஷ்டமாலாம் கொடுக்க மாட்டாங்க. 25.4 டிவைடட் பை 254. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மோல்ஸ் ஆஃப் அயோடின் என்னது? 0.1 மோல். கரெக்டா? 0.1 மோல். அடுத்து குளோரின். குளோரின் என்னது? 7.1. குளோரின் அப்படின்னா Cl2 நம்மளுக்கு என்னது? 71. அப்போ இதுவும் என்னது? 0.1. அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு எதில் தான் இருக்கு? 0.1 0.1. இப்போ எக்ஸாக்டாக நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம என்ன எழுதி பண்ணணும்? வாட் இஸ் த ஸ்டெப்? அப்போ அயோடின் I2 plus Cl2 will give ICl and ICl3. அப்போ ரெண்டு அயோடின், எத்தனை குளோரின் இருக்கு? ரெண்டு குளோரின். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியுமா? ரைட். எனக்கு மட்டும் எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சரே வர மாட்டேங்குதா? ஏம்மா? சிண்ட்ராசி கிங். ஸோ I2 எவ்வளோ மோல் பார்த்துருக்கோம்? I2 வந்து 0.1 மோல், Cl2 0.1 மோல். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் 0 0ன்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? விச் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட்டுக்கு ஷார்ட்கட் என்ன யூஸ் பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஷார்ட்கட் தான், என்ன கொஷினாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸோ மெயின்ஸோ. ஃபஸ்ட்டு மோல்ஸ் 0.1, ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ 0.1. இங்கே 0.1 டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2, அப்போ என்ன வரும்? 0.05. இருக்கிறதுலே எது சின்ன நம்பர்? சின்ன நம்பர் வந்து இதுதான் சின்ன நம்பர். அப்போ இட் பிலாங்ஸ் டு 2Cl2. அப்போ இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் படி 2 moles ஆஃப் Cl2 எனக்கு 1 mole ஆஃப் ICl, அதே மாதிரி 2 moles ஆஃப் Cl2 எனக்கு என்ன பண்ணுது? 1 mole ஆஃப் ICl3 கொடுக்குது. ஆனால் கொஷினில் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கேன்? 0.1 தான் எடுத்திருக்கேன். கரெக்டா? கொஷினில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 0.1 மோல். அப்போ 0.1 மோல் ஆஃப் Cl2 எனக்கு எவ்வளோ கொடுக்கும்? 0.1 இன்ட்டு 0.5, 0.05 மோல்ஸ் ஆஃப் ICl2. அதே மாதிரி 0.1 Cl2 நம்மளுக்கு என்ன பண்ணும்? 0.05 மோல்ஸ் ஆஃப் ICl3 கொடுக்கும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். யார் அது ஏன்னு சொன்னது? சிண்ட்ராசு. லிமிட்டிங் ரியேஜென்ட். டன். கான்செப்ட் எடுப்பேன்னு சொன்னீங்க, ஏன் எடுக்கல? அதை நம்பி தான் சார் இருந்தேன். ரொம்ப மன்னிச்சிடுறாமா வெங்கட். ஆக்சுவலாக காலையில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் டாப் கிராஃப் பேஸ்டு கொஷின் போயிட்டேன். அதனால தான் எடுக்க முடியல. நான் நாளையிலேருந்து அதை மைண்டில் வச்சுக்கிறேன். ஓகேவா? ப்ளீஸ் டோன்ட் வரி. இது பேக் அண்ட் டீம் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என் லைஃப்லையும் கெமிஸ்ட்ரியே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுரா. ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின். டீம் கிட்ட சொல்லியிருக்காமா? நாலுலேருந்து ஐ வில் டூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Aniline is
diazotized and diazonium salt hydrolyzed to yield phenol, which is brominated to produce C6H2Br3OH. Calculate the mass of final product obtained from 9.3 gram aniline if the yield in the two step is 45% and 70%. Very, very important model question. This is a very important model question. Yes, how we can able to solve this question? Yes, quick. B. எப்படி சால்வ் பண்ணலாம் செக் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ அனிலின் நம்மளுக்கு தெரியும், அனிலின் டைசைடைஸ் பண்ணால் டைசோனியம் சால்ட் கிடைக்கும், ஃபீனால் கிடைக்குது. இப்போது அனிலின் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க? 9.3 கிராம் ஆஃப் அனிலின் எடுத்திருக்காங்க. அப்போது 9.3 கிராம் ஆஃப் அனிலின் கரெக்டா? இஃப் த yield in the two step is 45% and 70%. எஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப். சார் உங்களுக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ண சார், நீங்கள் பார்க்கல. ஓகே, நான் பார்க்குறேன்டாமா. யா ஷோர் சார். உண்மையாகவே ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அண்ட் டாபிக்ஸ் படித்தா ஜிஎம்சி கிடைக்குமா சார்? ஒன்று சொல்லிடுறேம்மா, இந்த கொஷின் கேட்குற பசங்களுக்கு மெயினாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படித்தாலே ஜிஎம்சி கிடைக்கும். நான் கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பயாலஜியும் ஃபிசிக்ஸும் எனக்கு தெரியாது, நிஜமாவே எனக்கு தெரியாது. கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீ படித்தாலே, அதுவும் ப்ராப்பராக படித்தனா 150+ எடுத்துடலாம். அது போதுமே. ஏன்னா லாஸ்ட் டைமில் நீங்கள் உட்காந்து ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து வெறும் ஒரு கொஷின் 4 மார்க் வரதுக்கு, அது அந்த டைமில் நீ பயாலஜி படித்தனா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். 50% பயாலஜி சிலபஸ் தான். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 50% நம்மளுக்கு பயாலஜி சிலபஸ் தான். ஸோ மறந்துட வேணாம். ஓகே, கண்டிப்பாக பண்ண முடியுமா? ஆனால் பயாலஜி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட், எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, லெட் மீ சால்வ். ஃபர்ஸ்ட் அனிலின் எடுத்துக்கிறேன். C6H5NH2. எனக்கு அனிலின்லேருந்து எனக்கு என்ன கிடைக்குது? ஃபீனால் கிடைக்குது. C6H5OH. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். எவ்வளோ ஈல்டு? 45%. அடுத்து அனிலின்லேருந்து எனக்கு என்ன கிடைக்குது? C6H2Br3OH கிடைக்குது. இங்கே எவ்வளோ எனக்கு? 70%. இப்போ என்ன கேட்குறான்? இந்த காம்பவுண்டோட மாஸ் கேட்குறான். அப்போது இந்த காம்பவுண்டோட மாஸ் எனக்கு தெரியணும்னா, இந்த மாஸ் ஆஃப் C6H2Br3OH தெரியணும்னா எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ மோலார் மாஸ். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சா பண்ணிடலாமா? மோலார் மாஸ் கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம்? ஸ்டார்டிங் ப்ராடக்ட்டு கொடுத்துருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? 9.3 கிராம் ஆஃப் அனிலின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போது 9.3 டிவைடட் பை 93. 72, 82, 86 + 6 92, 93. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 9.3/93. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு? 45% தான் ஈல்டு. இன்டூ 45 டிவைடட் பை 100. எனக்கு எவ்வளோ வரும்? 1ன்னு வச்சுப்போம். இங்கே 10⁻⁻1, இங்கே வந்து 100 மேலே வந்துச்சுன்னா -2, 10⁻−3. அப்போ 0.045.
அப்போ 0.045 moles of C6H5NH2 எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கொடுக்கும் 0.06 1 mole of C6H5NH2 1 mole of C6H5OH கொடுக்கும். அப்போ 0.05 moles of aniline எனக்கு என்ன கொடுக்கும் 0.045 moles of phenol கிடைக்கும். இப்போ இந்த ஃபீனால் எனக்கு எவ்வளோ மோல்ஸ் கொடுத்துருக்கு, அப்போ அதே ஃபீனால் தானே ரியாக்ட் ஆகுது. அப்போ 0.05 மோல்ஸ் ஆஃப் ஃபீனால் எனக்கு எவ்வளோ ரியாக்ஷன் 70%. அப்போ 70/100 எனக்கு 0.045 இன்ட்டு 70/100 எவ்வளோ வரும் 0.03 சம்திங் வரும். அப்போது 1 mole ஆஃப் இது 1 mole ஆஃப் இந்த காம்பவுண்ட் கொடுத்தா எனக்கு இங்கே எவ்வளோ இருக்குது 0.03 மோல்ஸ் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ 0.03 ஃபார்ம் ஆயிருக்கு இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் இந்த காம்பவுண்ட் 80 இன்ட்டு 3 240 240 ப்ளஸ் 16 ப்ளஸ் 3 ஹைட்ரஜன் 12 6 ஆர் 72 240 240 plus 70 310 310 320 329 30 31 331 331 gram per mole. இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணலாமா 3நே வச்சுப்போம் 3 3s are 9 9 இங்கே என்ன இருக்கு 10 to the power -2. அப்போ 10 to the power -2னா 9.93 கிராம் வருது. ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் 10.43. ஏன் சார், ஏன்னா இங்கே நான் 0.03ன்னு எடுத்திருக்கேன். அவன் என்ன பண்ணியிருப்பான் அதிகமாக எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். டன். சால்வ் பண்ண முடியுதா? கிளியர்? ரைட். ஹாய் சாரே, ஹாய் பாலாஜி சொல்றாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1.50 gram sample of potassium bicarbonate having 80% purity is strongly heated. Assuming impurity to be thermally stable, calculate loss of mass of the sample on heating. Yes. எஸ், சின்ராசு ஆப்ஷன் சின்னு போட்டார். கரெக்டா? சி த ஆன்சரா எல்லாரும்? ஷோர்? சி த ஆன்சரா? செக் பண்ணி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிடுவோம். என்ன கொடுத்துருக்கான்? பொட்டாசியம் பைகார்பனேட். பொட்டாசியம் பைகார்பனேட் நான் ஹீட் பண்ணுறேன். பைகார்பனேட் எனக்கு என்ன கிடைக்கும்? கார்பனேட் கிடைக்கும். பைகார்பனேட்டுன்றதுனால பை ப்ராடக்ட்ஸ் என்ன வரும்? H2O plus CO2. கரெக்டா? பொட்டாசியம் பைகார்பனேட் அதை நம்ம ஹீட் பண்ணோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? பொட்டாசியம் கார்பனேட் ப்ளஸ் H2O ப்ளஸ் CO2. ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. மோல் கான்செப்ட் கொஷினில் மறக்காமல் பண்ண வேண்டியது பேலன்சிங் தான். ஸோ 2K இருக்குது, 2K 2 ஹைட்ரஜன் 2 கார்பன் 6 ஆக்சிஜன் 3 4 5 6. எஸ், ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணியாச்சா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கான்? இதில் பியூரிட்டி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 80% தான் பியூரிட்டி இருக்குது. எவ்வளோ கிராம் எடுத்திருக்கோம்? 1.5 கிராம். அப்போ மோல் கான்செப்ட்ன்றதுனால மோல் கால்குலேட் பண்ணிவிடுவோமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பியோர் பொட்டாசியம் பைகார்பனேட் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 1.5 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் கொடுத்துருக்கானா? கொடுக்கல. அப்போ பொட்டாசியம் பைகார்பனேட் மோலார் மாஸ் நம்மளுக்கு எவ்வளோ வரும்?
எஸ் 39 40 40 16 3s are 48 58 60 plus 40 100 டன் 100 தானே தேங்க்ஸ் டாமா நாட் த லெஜெண்டரி அபி சார் தான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு 1.5 by 100 இன்டூ எவ்வளோ பியூரிட்டி 80%. அப்போது 80 by 100 1.5 டிவைடட் பை 100 இன்டூ 80 by 100. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வரும் 1.5 இன்டூ 8 இதையும் 15 மாற்றிடுவோமே. அப்போது 8 5s are 40 8 1s are 8 1 2 10 to the power minus 1 இருக்கா, இது 10 to the power plus 1னா ரெண்டும் அப்போ கேன்சல் ஆகிடும். அப்போ கீழே 10 to the power minus 4 வந்துச்சுன்னா 0.0120 0.012 மோல்ஸ். இவ்வளோ மோல் ஆஃப் நம்மளுக்கு என்ன இருக்குது, பியூர் KHCO3 இருக்குது. இப்போ நம்மளை என்ன கேட்குறான், calculate the loss of mass of the sample கேட்குறான். ரொம்ப சிம்பிள். அப்போது loss of mass of sample, loss of mass of sample எதனால நம்மளுக்கு மாஸ் வந்து லாஸ் ஆகுது, மெயினாக நம்மளுக்கு பை ப்ராடக்ட்ஸ் எது நம்மளுக்கு எலிமினேட் ஆகுது, வாட்டர் CO2 ஓட மாஸ் என்னது 44 கிராம் பெர் மோல், H2 ஓடது என்னது 18 கிராம் பெர் மோல். அப்போ இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் பியூர் KHCO3 எடுத்திருக்கோம். அப்போ ஈஸியாக கால்குலேட் பண்ணலாமா, ரைட். அப்போது லாஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் சாம்பிள் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வெளில போகுது, வாட்டர் வந்து வெளியில் போகுது, கரெக்டா. அப்போது 0.012 வாட்டர் வந்து எலிமினேட் ஆகுது, கரெக்டா. 0.012 into 18 divided by 2 plus 0.012 into 44 divided by 2. Done? Clear? Yes sir, divided by 2. Stoichiometric coefficient and a balanced chemical equation. 2 moles of KHCO3. 2 மோல் ஆஃப் பொட்டாசியம் பைகார்பனேட்டில் எனக்கு 1 மோல் ஆஃப் H2O போச்சுன்னா அப்போ 1 மோல் ஆஃப் KHCO3ல எவ்வளோ போகும், 0.5 போகும். அப்போ 0.5னா என்ன, 1/2. அப்போது 0.012ல் என்ன போகும், 0.012 இன்ட்டு 1/2. அதோட மாசு 18, அதனால டிவைடட் பை 2 போட்டிருக்கேன். நீட்டில் ஆல் சப்ஜெக்ட் பாஸ் ஆனால் தான் ஃபுல் பாஸா சார், அப்படிலாம் கிடையாது. ஆனால் எப்பட்றா, அது என்ன ஒரு காமெடியில் வரும்ல, எப்பட்றா அப்படின்னு, அது மாதிரி ஏன் எந்த சப்ஜெக்டை விட்டுறலான்னு இருக்கடாமா உதயகுமார், சொல்லுங்க, எந்த சப்ஜெக்டை விட்டுறலான்னு இருக்கீங்க படிக்காம. தெர்மலி ஸ்டேபிள் இம்பியூரிட்டி மீனிங் என்ன சார், அதான் அப்சனா சொல்லியிருக்காங்களே, ஹீட் பண்ணாலும் நம்மளுக்கு அது என்ன ஆகாது, ஸ்டேபிளாக இருக்கும், அதுலேருந்து நம்மளுக்கு எதுவும் புது ப்ராடக்ட்லாம் கிடைக்காது. அது எதுக்கு கொடுத்துருக்கானா, இங்கே ஈக்குவேஷனை நிறைய பேர் ரொம்ப யோசிப்பான், CO2 எனக்கு டீகம்போஸ் ஆகி CO + O2 கொடுக்குமா, அதெல்லாம் ஆகாது. அதை அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு தான் இப்படி டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. எந்த சப்ஜெக்ட் விட்டுலான்னு இருக்கீங்க உதயகுமார், சொல்லுங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். எ மிக்சர் ஆஃப், போன கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன், ஓ மை காட், இதை நான் சால்வே பண்ணல. போன கொஸ்டினுக்கு என்னமா ஆன்சர் வந்துச்சு, இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஸோ 12 into 18, 12 10s are 120, so 120, 12 8s are 96, 120 plus 96 வந்து 10 11 216, 216 into 10 to the power -3. அப்போது 0.216 டிவைடட் பை 2, 216ன்னு வச்சுக்கிட்டோன்னா 0.15 அப்போது 158, எஸ் 0.158. இங்கே 12 கரெக்டு தானடா, இது 12ன்னு வச்சு தான் பண்ணேன், 12 10s are 120. அதே மாதிரி 12 into 40, 4 2s are 8, 4 1s are 4, 480, 480 மைண்டில் வச்சுக்கோ, 480 + 48, அப்போது 520, 480 +
480 ப்ளஸ் 48 528. அப்போ 528னா நம்மளுக்கு என்ன வரும் 0.528. 0.528 டிவைட் பண்ணேன்னா 0.264. எஸ், அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் எங்கே வருது? 6 6 12 234 இல்லையே 0.4 வருதா? 4 8 12 6 6 12 234 0.44 வருது. நான் இதுலேயும் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேனே. எஸ், என்ன மிஸ்டேக் பண்ணேன்? எங்கே பண்ணேன்? கால்குலேஷனில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான். 2 9s are 18, 2 22s are 44, 9 2s are 18, 9 1s are 9, 10, 108, 0.108. ஒன் நாட் எயிட்டு. அப்போ 108 இன்ட்டு 10 to the power minus 3 0. இங்கே 240 ப்ளஸ் 20 இது கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன வரும்? 8 4s are 12, 6 + 1 7, 0.372. Option C is the right answer. Option C is the right answer. 0.372. Done. Next question start பண்ண. Mixture of என்ன பண்ணுறாங்க? CO2 having a volume of 20 ml is mixed with XML of oxygen and electrically sparked. Volume after explosion is 16 plus XML under the same condition. What would be the residual volume if 30 ml of original mixture is treated with aqueous NaOH? Very very important model question. எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டின்? மற்ற எல்லாரும் ஒருத்தர் ஏன்னு சொல்லிட்டாங்க. மற்ற எல்லாரும் எஸ் குயிக். ஓகே, ஒருத்தருக்கு 12 ml, மற்ற எல்லாருக்கும் ஏ ஏ ஏ எல்லாருக்குமே ஏ வந்துருச்சா? ரைட்.
ஓகே, லெட் மீ சால்வ். எப்படி சால்வ் பண்ணலாம்? மிக்சர் ஆஃப் CO அண்ட் CO2 எடுத்துக்கிறாங்க, கரெக்டா? அப்போ having volume of 20 ml is mixed with X ml of oxygen. அப்போ volume of O2 consumed. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். மிக்சர் ஆஃப் CO அண்ட் CO2 having a volume of 20 ml. அப்போ ஒன்று 20 ml, ரெண்டும் மிக்சர் தான் நம்மளுக்கு என்னது 20 ml, கரெக்டா? அப்போ 2 moles of CO plus O2 gives 2 moles of CO2, கரெக்டா? இதான் நம்மளுக்கு தெரியும். அப்போ வால்யூம் ஆஃப் O2 consumed நம்ம எப்படி எழுதலாம்? வால்யூம் ஆஃப் O2 consumed அப்படின்றது 20 plus X 20 plus X 20 ml இருக்குல்ல, அப்போ 20 plus X ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் எனக்கு இவ்வளோ ml வந்து இதுவாயிருக்கு, கரெக்டா? ஸோ மைனஸ் ஆஃப் 16 plus X. அப்போ வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம்டு எனக்கு எவ்வளோ? 20 plus X minus 16 plus X. அப்போ plus X minus X கேன்சல் ஆகிடும். எனக்கு எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு? 4 ml தான் கன்சியூம் ஆயிருக்கு. அப்போ வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம்டு 4 ml. அப்போ வால்யூம் ஆஃப் CO இன் 20 ml எனக்கு 20 ml எவ்வளோ இருந்திருக்கும்? எஸ், 20 ml. அப்போ 20 ml வால்யூம் ஆஃப் CO கன்சியூம்டு எனக்கு எவ்வளோ? 8 ml, கரெக்டா? வால்யூம் ஆஃப் CO consumed in 20 ml எனக்கு எவ்வளோ? 8 ml. அப்போ CO consumed 8 ml னா அப்போ 30 ml நம்மளுக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? வால்யூம் ஆஃப் CO in 30 ml. The residual volume if 30 ml of original mixture. அப்போ வால்யூம் ஆஃப் CO consumed in 30 ml. அப்போ 30 ml நம்மளுக்கு எவ்வளோ ml வந்திருக்கும்? 12 ml, கரெக்டா? 20 ml 8னா 30 ml we will be having 12 ml residual volume. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ரைட், கிளியரா? 12 ml. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் சார் நீங்கள் CO2வை எடுக்கலை அப்படின்னா, எனக்கு CO2 எங்கே இருக்குது? ப்ராடக்ட்லையும் இருக்குது. அப்போது டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம்? CO2 ஹேவிங் அ வால்யூம் ஆஃப் 20 ml. அப்போது மிக்ஸ் வித் எக்ஸ் ml ஆஃப் ஆக்சிஜன். அப்போ இனிஷியலாக 20 + X. எனக்கு ரியாக்ஷனுக்கு அப்புறம் என்ன இருக்குது? 16 + X பேலன்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம்னு தெரிஞ்சிருமா? அப்போது வால்யூம் ஆஃப் CO கன்சியூம்டு 20 ml எவ்வளோ? 2 × 4 8. அப்போ அதே மாதிரி CO கன்சியூம்டு இன் 30 ml வந்து 12 ml. நெட் ஓவர் இப்போ தான் பண்ணிட்டு வரேன் சார். ஓ மை காட். ஓகே, மார்னிங்லேருந்து கண்டினியூஸ் லைவில் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் கொஷின். எஸ், 2 gram of a mixture of CO and CO2 on reaction with excess I2O5 produced 2.54 gram of I2. What would be the mass percentage of CO2 in the original mixture? என்ன கேட்குறாங்க? மாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. எஸ், ஷோர். எல்லாருக்குமே பி கிடைக்குதா? எவ்ரிவன் இஸ் கெட்டிங் தி ஆன்சர் பி? எஸ்.
கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? 2 gram of a mixture of CO and CO2 on reaction with excess I2O5 produce I2. அப்போ ஃபர்ஸ்ட் கவனி, இதுலையும் நம்மளுக்கு CO2 என்னது? இட்ஸ் அ பை ப்ராடக்ட். நல்லா கவனிச்சனா CO plus I2O5 நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? I2 plus CO2. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி என்ன பண்ணணும்? we need to balance. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? 5CO, so 5CO2, 5 plus 5 10, 5 2s are 10, 2 I2 I2. ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறான்? 2 gram ஆஃப் மிக்சர் சொல்கிறான். ரொம்ப சிம்பிள். 1 mole ஆஃப் I2 கிடைக்குது நம்மளுக்கு. எதுலேருந்து? 1 mole ஆஃப் I2O5ல 5 moles ஆஃப் CO ல. அப்போது மோல் ஆஃப் CO கால்குலேட் பண்ணிடலாமா? ரைட், மோல் ஆஃப் CO கால்குலேட் பண்ணிடலாமா? அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2.54 gram ஆஃப் I2ன்னு கொடுத்துருக்கான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக number of moles of I2 2.54 divided by 254 நம்மளுக்கு என்ன வரும்? 0.1 mole. அப்போது இதில் கரெக்டாக கவனிச்சேன்னா 1 mole of I2 1 mole of I2O5 ஓட ரியாக்ட் ஆகுது. ஆனால் 5 moles of CO. அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO என்ன வரும்? 0.1 into 5 0.5. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO நம்மளுக்கு என்னது? 0.5. கரெக்டா? ரைட், அப்போது 0.5. இப்போ மாஸ் ஆஃப் CO கண்டுபிடிக்கலாமா? அப்போ மாஸ் ஆஃப் CO நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ் 28. அப்போ 14. மாஸ் ஆஃப் CO நம்மளுக்கு என்னது? 14 கிராம். அப்போ மாஸ் ஆஃப் CO 14 கிராம்னா வாட் வில் பி தி மாஸ் ஆஃப் CO2? நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கரெக்டாக கவனிச்சு பார்த்தேன்னா 2 கிராம் மிக்சர் அப்படின்னு இருக்காங்க. கரெக்டா? அப்போ 2 கிராம் மிக்சரில் ஒன்ஸ் அகெயின் என்னமோ தப்பு பண்ணியிருக்கேனே நான். இங்கே நான் தப்பு பண்ணியிருக்கேனே. மோல்ஸ் ஆஃப் CO எனக்கு எவ்வளோ வரும்? ஏன்னா 2 கிராம் தானே கொடுத்துருக்காங்க, எனக்கு 14 கிராம் வந்திருக்கு. இங்கேயே தப்பு பண்ணியிருக்கேன். இது 0.1 10 to the power -2 கரெக்டா? 0.02. அப்போ இது 0.02னா 0.02 சாரி 0.01. திருப்பி என் பிரெயினே எங்கே இருக்குன்னு தெரியலையே. 0.01. அப்போ எனக்கு இங்கே கிடைக்கிறது 0.05. அப்போது இங்கே எனக்கு கிடைக்கிறது 0.05 into 28 எனக்கு கிடைக்கிறது 1.4 gram ஆஃப் CO. அப்போது வெயிட் ஆஃப் CO2 என்னது? 2 கிராம் மிக்சர்ன்னு இருக்கான். அப்போ 2 minus 1.4. வெயிட் ஆஃப் CO2 நம்மளுக்கு என்னது? 1.6 கிராம். சாரி 0.6 கிராம். என்னாச்சு பிருத்திவிராஜ்? இப்போ என்ன கேட்குறான்? மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் CO2 கேட்குறான். அப்போ மாஸ் பர்சன்டேஜ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 0.6 டிவைடட் பை மொத்தமாக எவ்வளோ வெயிட்டு? 2 கிராம் இன்ட்டு 100. அதாவது 300ன்னு வந்துருச்சுன்னா the percentage will be 30%. So option B is the right answer. Option B is the right answer. So option B is the right answer. Clear? மூல் கான்செப்டில் 15. மிஷன் பாஸ்டு. சாரும் ட்ரை ஆகிட்டாரு. ஏண்டா? கிளியர்? ஸோ லாஸ்ட் 2 கொஷின்ஸ் ஃப்ரம் மோல் கான்செப்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு போயிடுவோம். டெல் மீ. வேப்பர் டென்சிட்டி பேஸ்டு கொஷின். வேப்பர் டென்சிட்டி ஆஃப் அ மிக்சர் கண்டெய்னிங் NO2 அண்ட் N2O4 எவ்வளோ கொடுத்துருக்கான்? 27.6. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் NO2 இன் த மிக்சர். வணக்கம் சார், எனக்கு ஞாபகம் இருக்குல்ல சார்? ஞாபகம் இருக்குடா மிருள். உன் மேலே பாசமாக நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் மிருள் எங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். நீ கிளாஸுக்கு வராமல் எனக்கு கிளாஸ் நடத்த மனசே இல்லைடா மிருள். சரே பிரேக் உண்டோ? பிரேக் உண்டு. நான் மலையாளம் நன்னாயிட்டு சம்சாரிக்கும்.
மக்களே நினக்கு மலையாளம் அறியுமோ? எஸ் பரத், உன்னை ஞாபகம் இருக்குடா. பாலாஜி மட்டும்தான் ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ணுறான். மீது எல்லாரும் என் கூட சேர்ந்து என்ன மாதிரியே கதை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேசாமல் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம அங்கே உட்காந்தே கதை பேசலாமே. அதை வந்து லைவில் யூடியூப்பில் போட்டு விட்ருவோம். எஸ் சே, ரோட் டு ஜிம்மர் ரொம்ப கஷ்டமான கேல்குலேஷன்டா. 2 + 4 6, 2 - 4 2. அதுலேயும் தப்பாக பண்ணிட்டான் பார். 2 - 4 is -2. 2 4s are 8. 2 divided by 4 is 0.5 bro. அது என்னடா ரோட் டு ஜிம்மர்? கேபிட்டல் டி ஸ்மால் டி. திவ்ய தர்ஷினியா? வேப்பர் டென்சிட்டி ஆஃப் அ மிக்சர். எஸ் சார் பார்த்துட்டாரு. எக்ஸாக்ட்லி, நான் பார்த்துட்டேன். vapor density of a mixture containing NO2 and then N2O4. மிக்சர் எடுத்திருக்காங்க கரெக்டா? அட்ரஸ் சொல்லுங்க சார், வந்துடலாம். வித் 8 பேக்கெட் ஆஃப் பிரியாணி. நானே வரேன்டா, நீட் எக்ஸாம் முடிட்டோம், நானே வரேன். ஸோ வேப்பர் டென்சிட்டி மிக்சர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? NO2 and N2O4. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் NO2 into vapor density of NO2 into vapor density of NO2 plus mole fraction of N2O4 into vapor density of N2O4. அப்போ vapor density mixture வேல்யூ கொடுத்துருக்கானா? எஸ். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 27.6. அப்போ இது மொத்தமாக 27.6 is equal to மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் NO2 இந்த மிக்சர் கேட்குறான். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் NO2 நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுப்போமா? ரைட். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் NO2 எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்போது எக்ஸ் இன்டூ வேப்பர் டென்சிட்டி ஆஃப் NO2 என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறது? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 2 ஆட் பண்ணோன்னா 1. அப்போ இன்னொன்று 1 நம்மளுக்கு என்னது? 1 - x. வேப்பர் டென்சிட்டி ஆஃப் N2O4 என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறது? அதை மட்டும் சொல்லுங்கள் குவிக். எஸ், இந்த இடத்துல நான் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்? இப்போ தெரிஞ்சிடும் எல்லாரும் உண்மையிலே பண்ணுறாங்களா இல்லையான்னு. யாரா பரோட்டாவை ஞாபகப்படுத்தினது? ஏண்டா நீ வந்து இந்த தோசை சைக்கோலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை மாதிரி நான் தோசை சைக்கோ மாதிரி, நான் வந்து தோசை சைக்கோ இல்லை, எனக்கு தோசை பிடிக்காது. நான் வந்து பூரி அண்ட் பரோட்டா சைக்கோ. நீங்களாம் என்ன சைக்கோன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன போடணும் அதை எனக்கு சொல்லுங்கள். வேப்பர் டென்சிட்டி மாலிகுலார் வெயிட் டிவைடட் பை 2 போடணும். அப்போ நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் நம்மளுக்கு என்னது? 32 + 14 46. அப்போது 32 + 14னா 46. இங்கே என்ன வரும்? 23x. இது மல்டிப்ளிகேஷன்டா. அதே மாதிரி இங்கே N2O4 28, ஆக்சிஜன் 16, 16 4s are 64, 92/2 to 46. அப்போது இதுலேருந்து சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அன்னோன் வேரியபிள் தான். மோலார் மாஸ் ஆஃப் N2O4 டிவைடட் பை 2. இங்கேயும் மோலார் மாஸ் ஆஃப் NO2 டிவைடட் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியுமா? வாட்ச் பிராண்ட் டாமி ஹில்ஃபிகர்ராமா? ஏண்டா? எஸ். ஓகே, நான் தோசை சைக்கோ கேர்ள். சைக்கோ சார். சாரிடா மிருள், நான் தோசை சைக்கோ. நான் பைனாப்பிள் கேக் சைக்கோ. பைனாப்பிள் கேக் சைக்கோவாடா? எங்கள் அம்மாவும் பைனாப்பிள் கேக் சைக்கோடா. ஓகே, சிக்கன் ரைஸ் சைக்கோ சார். எனிதிங் ஈட்டபிள் வித் தோசா சாப்பிட்ருவேன்.
ஓகே, தோசை தான் இப்போ எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்கெல்லாம் இதில் இட்லி பிடிக்காது, உப்புமா பிடிக்காது? நான் நான்வெஜ் சைக்கோ பாலாஜி, நானும் அதே தான். நானுமே நான்வெஜ் சைக்கோ தான். பரோட்டா சைக்கோ. ஆக்சுவலாக நேத்தி நைட்டுன்னு நினைக்கிறேன், நானுமே பரோட்டா சாப்பிட்டேன் ஆக்சுவலாக ஒரு கடையில். என்னமா இருந்தது தெரியுமா? ம் எனக்கு சார் கண்டிப்பாடா மீட் பண்ணுற நீங்கள் நம்ம சாப்பிடுவோம்டா. சாப்பிட்றத விட என்னடா பெருசு? எதுக்குடா நான் இப்படி உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? எண்ட் ஆஃப் த டே சாப்பாடு தானே முக்கியம். நான் தோசை சைக்கோ அண்ட் ப்ரான் சைக்கோ. நானுமே ப்ரான் சைக்கோ. உண்மைதான். ப்ரான் உண்மையிலே நல்லா இருக்கும்டா. நைட்டு ப்ரான் தொக்கு அதெல்லாம் வேற சாப்பிடுவேன். ம் இப்போ யாராவது பேக் எண்ட் டீம்லேருந்து, சரி பிருத்திவி சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, எப்படி கிளாஸ் எடுக்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா என்னவா இருக்கும் இங்கே? நான் தோசை சைக்கோ, ப்ரான் சைக்கோ, பைனாப்பிள் கேக் சைக்கோ. இவனை பேர் லூசிஃபர். அப்சரா நீ என்ன சைக்கோ? ஃப்ரைட் ரைஸ் சைக்கோ. நமக்கு சோறு தான் முக்கியம். எஸ், எக்ஸாக்ட்லி. இன்னும் ரெக்கார்டட் கிளாஸ் வேறு பசங்க பார்ப்பானுங்க. சப்போஸ் ரெக்கார்டடில் கிளாஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன சைக்கோன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ரைட்? ஸோ இதான் கான்செப்ட். எனக்கு நார்மல் உப்புமா பிடிக்காது, பட் வீட் உப்புமா தான் சார் சாப்பிடுவேன். ஓகே, எனக்கு உப்புமாவே பிடிக்காதுடா, அலர்ஜிடா. உப்புமானாலே அப்படியே டென்ஷன் ஆகிடும். அந்த நம்மளுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் டைலாக் தான் வரும், என்ன சோத்துல சாம்பாரா? அப்புறம் எப்படா பிரெயின் வேலை செய்யும்? அப்புறம் எப்படா கெமிஸ்ட்ரி கொஷின்லாம் சால்வ் பண்ணுறது? கெமிஸ்ட்ரியாவது சால்வ் பண்ணிடலாம் சாப்பிடாம, ஃபிசிக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது? எக்ஸ் வேல்யூ வில் பி 0.8. இதை சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் வேல்யூ வில் பி 0.8. இது வரைக்கும் தான் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேத்தமேட்டிக்ஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஷின் ஆஃப் மோல் கான்செப்ட் பார்த்துருவோமா? எனக்கும் சாம்பார் பிடிக்கும். பானிபூரி. இங்கிலீஷ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தா செமையாக இருக்கும். ஏண்டா அவ்வளோ ஆசையாடா? நூடுல்ஸ் சார். வெங்கடேஷ்க்கு நூடுல்ஸ் பிடிக்கும். உப்மா அண்டு ஃபிசிக்ஸ் செட்டு 3 ஆர் சேம். அதை நான் இப்போ ஃபோட்டோ எடுத்து அபி சாருக்கு அமுச்சு விட்றேன் பாடுறான். உப்மாவும் ஃபிசிக்ஸ் செட் சேமுன்னு சொல்கிறான்னு. ரைட், நெக்ஸ்ட் கொஷின். லாஸ்ட் கொஷின் ஃப்ரம் மோல் கான்செப்ட். லாஸ்ட் கொஷின் ஃப்ரம் மோல் கான்செப்ட். எஸ், லாஸ்ட் கொஷின் ஃப்ரம் மோல் கான்செப்ட். நான் சாம்பார் சாதம் சைக்கோமோ சார். அடுத்து சாம்பார்னா என்ன சாம்பார்? வெண்டைக்காய் சாம்பாரா, வெஜிடபிள் சாம்பாரா? எஸ், வணக்கம் சார். எஸ் பூச்சி வணக்கம். கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி, பூச்சி யூ ஆல்சோ டெல் மீ. கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே இருக்க சாட் எல்லாம் பாருங்க. அபோ சாட் யூ ஜஸ்ட் ரீட் பூச்சி. யூ ஆல்சோ டெல் விச் சைக்கோ யூ ஆர். மிருல் வெண்டக்கா சார். மிருல் பூச்சி எப்படி இருக்கீங்க? ஆறுதலுக்கு ஈஸியான கொஷினா சார்? லாஸ்ட் கொஷின், அதனால ஈஸி கொஷின். எஸ், how many questions were today were actually NEET since you mentioned at start?
எக்ஸாக்ட்லி. இதான் லாஸ்ட் கொஸ்டின்ல, இதை முடிச்சு நம்ம கவுண்ட் பண்ணிடுவோம். அது என்னதுடா ஃப்ராகாடா கமெண்ட்ல? சபரீஷ், ஐ எம் கோபி சைக்கோ சார். கோபி சைக்கோ. இன்னும் ஒரு பையன் யாரோ சொன்னானே, சம்மன் டோல்டு பானிபூரி சைக்கோ. ஐயா அப்புறம் அந்த பிரேக்கு. கோபி யாரு? ஜிபி வெங்கடேஷ், ஆர்கானிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் போடுங்க. ஷோர் ராமா, எஸ் ஐ வில் டூ இட். பானிபூரி ஆல்சோ. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி ஆன்சர்? நார்மல் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது. கரெக்டா? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் மெத்தலால் இன் இட்ஸ் அக்வஸ் சொல்யூஷன் வந்து 0.5. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ் பர்சன்டேஜ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்ட் பை மாஸ் ஆஃப் மெத்தனால். ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ரைட்? மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டான். அப்போது வாட் வில் பி த ஃபைனல் ஆன்சர்? ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். எப்படி சார் ஆப்ஷன் சி? I am actually foodie, sir. I will eat everything. Now everything is coming to mind and craving. See, that is the speciality of our class. So, option C is the correct answer. எப்படி சால்வ் பண்ணலாம்? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் மெத்தனால் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது மாஸ் ஆஃப் மெத்தனால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? எஸ், மோல் ஃப்ராக்ஷன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் methanol upon mole fraction of, number of moles of methanol divided by total number of moles present in the solution, right? So easier we can able to calculate direct question. Why everyone favorite food is pani puri? I am also thinking that let me start one pani puri shop. Eating pani puri is one art. என்னடா நடக்குதுங்க? ஸோ மொத்தமாக நம்மளுக்கு லீடர் போர்டை பார்த்துருவோமா? எஸ், வெயிட். ஸோ எஸ், 15 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். மோல் கான்செப்ட்லேருந்து 15 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ கேட்ட மாதிரி இந்த 15 கொஷின்ஸில் எதெல்லாம் நீட் லெவல் கொஷின்? ஸோ நீட் லெவல் கொஷின் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து மோல் ஃப்ராக்ஷன், இதுவுமே நீட் லெவல் தான். நெக்ஸ்ட் லெவல்ட் அப் கொஷின் என்னென்ன அப்படின்னா, வேப்பர் டென்சிட்டியை வச்சு கால்குலேஷன், இது ஒரு லெவல்ட் அப் கொஷின். இது வந்து ஈஸி, ஆனால் ஈக்குவேஷன் தெரியாமல் நிற்போம். கரெக்டாக? ஸோ அதை இங்கே பார்த்துக்கணும். மெயினாக திஸ் இஸ் லெவல்ட் அப் கொஷின். ரெண்டாவது கொஷின். மூணாவது கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த மாஸ் பர்சன்டேஜ் பியூரிட்டிலாம் வச்சுருது, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாலாவது லெவல்ட் அப் கொஷின். இங்கே இது லிமிட்டிங் ரியேஜென்ட் பேஸ்டு, ஆனால் இம்பார்ட்டன்ட் டைப் லிமிட்டிங் ரியேஜென்ட் பேஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒரு சிம்பிள் ஈஸி கொஷின். ஸோ அஸ்யூமிங் ஐடியல் கேஸ் பிஹேவியர், ப்ரெஷர், நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதுவுமே வெரி குட் கொஷின், எக்ஸாமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து SO2Cl2 பேரியம் ஹைட்ராக்சைடு மோல், இதுவுமே ஒன் ஆஃப் த வெரி குட் கொஷின். ஸோ H2O2 இது என்னது? வால்யூம் பர்சன்ட் ஆஃப் H2O2, அந்த கான்செப்டை, வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் H2O2 அந்த கான்செப்டை பேஸ் பண்ணது. ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து த சேம் H2O2 வச்சு வர கொஷின்ஸ் எல்லாமே இட்ஸ் அ லெவல்ட் அப் கொஷின். அதுக்கப்புறம் சிலிக்கா பார்ஷியலி ட்ரைடு சாம்பிள் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஈஸி கொஷின் தான். இது வந்து ஒன் ஆஃப் த பேசிக் கொஷின். அப்போது 15 கொஷினில் ஒரு 10 கொஷின் நான் என்ன பண்ணியிருக்கேன்? லெவல்ட் அப் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துமே மேக் யூஸ் ஆஃப் இட். நெக்ஸ்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் போகலாமா? சார் யூ ஆல்ரெடி மேட் அண்ட் வீடியோ அபவுட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ரைட்? அந்த வீடியோ ஃபால் பண்ணாவே எனஃப் தானே, பிகாஸ் மிட் நைட் ஹெவி ஸ்டடீஸ்க்கு பிளானிங் அதான். அந்த டாபிக்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், இட்ஸ் அ ப்ராமிஸ். ஏன்னா அதுவே மேக்ஸிமம் மோர் தேன் எனஃப். 140+ சொல்லியிருப்பாங்க, யூ கைஸ் கேன் ஏபிள் டு ஸ்கோர் 160+.
அதில் என்னம்மா டவுட்டு? மகேஷ் நாயர், வாட் இஸ் த டவுட்? பார்ஷியல் ப்ரெஷர் ரிலேட்டட் கொஷின். நீ ஒன்று பண்ணி என்னோட நீட் டெலகிராமில் யூ கேன் டெக்ஸ்ட் மீ. பிடபிள்யூ தமிழ்நாடு டிஸ்கஷன் குரூப் டெலகிராமில் இருக்கும். அந்த குரூப்பில் போய் பார்த்தனா என்னோட நம்பர் ஓப்பனாக இருக்கும். ஸோ நம்பர் எடுத்து நீ டெக்ஸ்ட் பண்ணலாம். அதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர் எல்லாமே. சார் सी द SM ब्रो. भैया एक प्लेट ಪಾನಿಪುರಿ. ನೀನು ಫಸ್ಟು ಪ್ರಾಪರ್ ತಮಿಳೇ ಪೇಸು, ಆಮೇಲೆ ನಾನು ನಿನಗೂ ಕೊಡ್ತು ಮಸಾಲ್ ಪೂರಿ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், ஷால் வி ஸ்டார்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்? ஐ வில் டெக்ஸ்ட் இன் இன்ஸ்டா சார். ஓகேடாமா, டெக்ஸ்ட் பண்ணி. இதில் என்ன இருக்கு? கிருத்தி, நீನು இவ்வளோ நேரம் கிளாஸ்க்கு வரலே, லாஸ்ட் மினிட்லே வந்து சிரிக்கிறே. ஜிபே நம்பரா சார்? நாங்கள் இப்போ பண்ணிடுறோம் டிரான்சாக்ஷனை. சார் ராங் கன்னடாவா? ஓ மை காட். கன்னடா கொத்து பூச்சி, அது தமிழ். உங்கள் இன்ஸ்டா ஐடி சார், என் பேரை போடுறா, என்னோட ஃபேஸ் அப்படியே வரும். கன்னடா கொத்து. ஐயா காலை இடைவேளை இல்லையா? ஆல்வேஸ் மீ வெசஸ் மீ, அது என்னமோ தான். சம் ஆஃப் ஃபார்முலா யூஸ்ட் இன் திஸ் கொஷின் ஐ எவர் சீன். வேர் சார் யூ தாட் தோஸ் ஃபார்முலா? அது ஃபார்முலாஸ் கிடையாதுராமா, அது வந்து நம்ம கம்பைன் பண்ணி படிப்போம். இந்த வேப்பர் டென்சிட்டி, மோலார் மாஸ், அதுக்கப்புறம் வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் H2O2. ஸோ மோல் கான்செப்ட்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். வென் டு ஈட் பானிபூரியா? அப்போ கிருத்திக்கு வேணே டஃப் கொஷின்ஸ் கொடுத்துட வேண்டிதான், அப்போ தான் சரி வரும். Okay, so next we are going to start with atomic structure. So next concept, atomic structure. First question for the day. கரெக்டாக சால்வ் பண்ணுங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை முடிச்சு அடுத்த சாப்டர் என்னது? கெமிக்கல் பாண்டிங். சார் நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன் பட் அக்செப்ட் பண்ணலை, பண்ணுங்கோ. உன் ஐடி என்னடா? ஏன்னா என்னோட இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 150-170 ரெக்வஸ்ட் இருக்கும். யாருமே ஒரிஜினல் பேர் வச்சுருக்க மாட்டாங்கடா. அதுவும் சில பசங்களாம் எப்படி தெரியுமா வச்சுருக்கானுங்க? டெத்து குயின் 0407. என்னடா அதெல்லாம்? என்னதுடா டெத்து குயின்? அதே மாதிரி ஏதாவது ஒரு சோல் உங்கள் பேரையே வைங்களேன்டா, அதில் என்னடா பிரச்சனை? ரோட் டு ஜிம்மர் மை கமெண்ட் சார். உன் கமெண்ட் ஓடுதுராமா. சார் நான் 2027 நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 2027 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 2027க்கு யக்கின் நீட் தமிழ் ஜூன் மந்தில் ஸ்டார்ட் ஆகுமா? 12th ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு கிளாஸஸ் வந்து வி வில் ஸ்டார்ட் இன் April 20. இல்லை எனக்கு அதை விட அர்ஜென்ட்டு சார், நான் இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னா லக்ஷயா நீட் 2027 ஸ்டார்ட் ஆகிடும் April 20th. அதுலேயும் சேர்ந்து படிச்சுக்கலாம். நான் அதில் பியூர் இங்கிலீஷ், அதுலேயும் நான் தான் வந்து அழகாக இங்கிலீஷ் பேசுவேன். ப்ரைவேட் அக்கௌண்ட்டா சார்? ஆமாம்மா ராஜேஸ்வரி. எஸ். ரோட் டு ஜிம்மர் சார், நானும் உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஐடிக்கு ரெக்வஸ்ட் பண்ணி உள்ளேன். நான் ரோட் டு ஜிம்மர் என்று தான் பெயரில் உள்ளேன். நீங்கள் ரோட் டு ஜிம்மர் என்ற பெயரில் தான் உள்ளீர்களா? ஓகே, நான் அக்செப்ட் செய்கிறேன். அங்கே வேறு நான் சொன்னேன்ல, அவன் பேரு சபரி, ஆனால் அவன் இந்த பாரு ஐ ரெங்கோக்கு எஸ் கோகை. அது என்னதுடா? அநியாயம்டா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் அட்டகாசம் பண்ணுறீங்கடா.
நோ நோன் மே E5G உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கடாமா. சார் நான் 12th ஃபினிஷ் பண்ணிட்டேன், லாங் டேர்ம் எடுக்க போகிறேன். ஓகே எடுடாமா, எடுத்து நல்லா படி. ஜூன் மந்தில் நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆகும், என்ரோல் பண்ணு. நான் கூட டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருக்கேன். அதான் தெரியுதே, லவ்லி கியூட்டி பாரு. இப்போ நான் இருக்கேன், ரெக்வஸ்ட் வருது, அப்போ லவ்லி கியூட்டின்னு வந்தால் அது எனக்கு சரண்யானா தெரியும், யாரா இது லவ்லி கியூட்டி அப்படின்னு விட்டுருவேன். சார் ஒன் சேலஞ்ச் ஃபார் யூ. எஸ் பூச்சி, வாட் இஸ் த சேலஞ்ச்? பிருத்வி சார் கிட்டே சேலஞ்சா? சேலஞ்ச் அக்செப்டட். ஏ டு த வேர்ல்டு. சார் கொஷின். ஐ எம் ரென்கோகு ஸ்டூடெண்ட் மீனிங் சார். எந்த லாங்குவேஜிலடா ரென்கோக்குனா ஸ்டூடெண்ட்டு? ஆக மொத்தத்தில் கெமிஸ்ட்ரி கிளாஸில் யாரும் கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி தெரில. கிருத்தி நீ சால்வ் பண்ணுமா? நீ தான் ஜாலியாக எங்கேயோ வெளியில் போயிட்டு லேட்டாக வந்திருக்க கிளாஸ்க்கு, அதனால் உனக்கு பனிஷ்மெண்ட். ஆஃப்லைனில் இருந்தால் உன்னை கிளாஸில் வெளில நிற்க வச்சுருவேன். ஆன்சர் சொல்லிட்டு தான் உள்ளே வரணும்னு. டெல் மீ தி ஆன்சர். மிருல். மிருலுக்கு யாராவது என்னோட ஐடியா அனுப்புங்களேண்டா, அவங்கிட்ட சொல்லி நிறுத்துங்களேண்டா. Ionization potential for electron in the ground state of hydrogen atom இவ்வளோ. What will be the ionization potential for the electron in the first excited state of Li2+? Very easy, direct question. Quick. சார் questions பார்க்கலாம். ஓ ரென்கோக்குனா ஒரு அனிமே கேரக்டரா? ரைட்ரா. எஸ். எஸ் எஸ் எஸ். ஆன்சர் என்ன? யாராச்சும் சொல்லுங்கயா, எவனும் சொல்ல மாட்டான்டா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எப்படி எக்ஸாக்டா ஆப்ஷன் சி? என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம்? அயனைசேஷன் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு 13.6 z ஸ்கொயர் அப்பான் 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர். கரெக்டா? n1 ஸ்கொயர் n2 ஸ்கொயர் ஈவியில் தானே இருக்குது. எஸ், இங்கே யூனிட் ஈவி தான். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கான்? 13.6 EV ஃபார் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்னு கொடுத்துட்டான். அப்போது Li2+ கேட்குறான். ஜி வேல்யூ என்ன வரும்? Li2+க்கு ஜி வேல்யூ 3. ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா என்னோட வேல்யூ என்னது? 2. அப்போது N1ஓட வேல்யூ 2. கரெக்டா? அப்போது அதை நம்ம என்ன பண்ணுறோம்? இன்ஃபினிட்டிக்கு போகும். கரெக்டாக? N2ஓட வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. அப்போது 13.6 இன்ட்டு 9 இன்ட்டு 1/4 மைனஸ் 1/infinity. அப்போ இதை சால்வ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? we will be getting 30.6 EV. டைரக்ட் ஃபார்முலா. சார் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்ல மாட்டிங்களா சார்? இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்ல வேண்டாமா? ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, காலையில் கிளாஸில் அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நடத்தியிருப்பேன். அதுக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா தெரியாமல் கிராஃப் பேஸ்டு கொஷினை டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தலைவர் அபி சாரும் அடிச்சு நொறுக்கிட்டார் ஃபுல்லாக கிராஃப் பேஸ்டு கொஷின் 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு. அதனால தான் பண்ண முடியல. நாளையிலேருந்து கண்டிப்பாக பண்ணுவேன், டோன்ட் வரி. பூச்சி அதுதான் அவர் ஐடியாயா? அதில் ஐ இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணுறீங்கடா உங்கள் வேலைகளை. ஆக முதல்ல கிளாஸ் யாரும் கவனிக்கிறது இல்லை, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ டெல்டா இவி ஆப்ஷன், சாரி டெல்டா இவியா, அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ என்னது? 30.6 EV. சார் இந்த டாபிக்ஸ்க்கு போடுங்க சார் ப்ளீஸ். ப்ளீஸ்லாம் வேணாமா, நான் கண்டிப்பாக போடுறேன், டோன்ட் வரி. ஓகேவா? எஸ். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் Be3+ ion depends on. எஸ், குவிக் தியரி பேஸ்டு கொஷின். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானின் Be3+ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? எஸ் எஸ் எஸ். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானின் Be3+ அயான். தேங்க்யூ சார். ஓகேம்மா.
அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை டிபெண்ட் பண்ணியா இருக்கும் குவாண்டம் நம்பர். இது வந்து நம்மளுக்கு இட்ஸ் அ டைரக்ட் கொஷின். இதெல்லாம் ஒர்த்தான கொஷினே இல்லை நீட்டில். எனக்கே இதெல்லாம் கேட்டாங்கன்னா டென்ஷன் ஆகிடும். கஷ்டப்பட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டு ஃபார்முலாலாம் மெமரைஸ் பண்ணிட்டு போவோம், இந்த மாதிரி ஒரு கொஷினை கேட்டுருவாங்க. ஒன்றுமே படிக்காமல் பீரியாடிக் டேபிள் தானடா ஈஸியாக வரும்னு போவோம், அங்கே வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, பாலிங்ஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி படி வேல்யூவை கண்டுபிடின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் நம்மளுக்கு எதை டிஃபைன் பண்ணோம், எனர்ஜியை டிஃபைன் பண்ணோம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் எனர்ஜியை டிஃபைன் பண்ணோம். நெக்ஸ்ட், what are the component values in terms of h by 2 pi of the orbital angular momentum along the z direction for a 2p electron? யோசிச்சு ஆன்சர் பண்ணு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். No sir, it's there, I can see your face. ஓகேம்மா, எப்படியோ உன்னால் முடிஞ்சது, என் ஐடியா கொடுத்துட்டேன், எல்லாம் ஃப்ரெண்ட் நைட் அக்செப்ட் பண்ணுறேன், எல்லாத்தையும் உட்காந்து சக்க 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 சக்க. அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் நம்மளுக்கு அது சப்ஷெல்ல. ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் எந்த கொஸ்டினுக்குமா கேட்குற கிருதி? டூ பி எலக்ட்ரான். லாஸ்ட் கொஸ்டின் சார், செக் பண்ணுறமா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? இது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச் பை 2 பை எம்எல் இன்டூ ஹெச் பை 2 பை. அப்போது 2p எலக்ட்ரான் அப்படின்னா 3 வேல்யூ பாசிபிள். n வேல்யூ 2, l வேல்யூ வில் பி n மைனஸ் 1, அதாவது l வேல்யூ வில் பி 1. ஸோ +1 0 -1. சரிங்கள் ஐயா, சரிங்கள். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ரீவியஸ் கொஷின் என்னம்மா டவுட் இருந்துச்சு? ஓகே, n ரூல் ப்ளஸ் n ப்ளஸ் எல். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானின் Be3+. ஸோ Be3+ அயான்னா நம்மளுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? 4 ஆக்சுவலாக. அதில் 3 ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு 1s 1 எலக்ட்ரான். அப்போ இட் இஸ் லைக் அ ஹைட்ரோஜெனிக் எலக்ட்ரான். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும்? இட் இஸ் அ ஹைட்ரோஜெனிக் அயான். கரெக்டாக கன்சிஸ்ட் ஆஃப் 1 எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் எலக்ட்ரான், ஹைட்ரோஜெனிக் அயான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரேக் கொடுங்க சார் ஆஃப்டர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். கண்டிப்பாக கொடுக்குறேம்மா. பிரேக் கொடுத்துட்டு தான் ஐ வில் ஸ்டார்ட் கெமிக்கல் பாண்டிங் இன் அ ஃப்ரெஷ் மைண்ட். கண்டிப்பாக பிரேக்லேயே அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ Be3+ அப்படின்றதுனால ஓகே n ப்ளஸ் எல்லுனாலும் வரும். கரெக்டா? ஓகே, தென் ஐ வில் கோ வித் ஆப்ஷன் பி. ஆமாம், என்னனாலும் ஒன்று தான், எல் ப்ளஸ் ஒன்னாலும் ஒன்று தான். எஸ் 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 எக்ஸாக்ட்லி. அப்படி இருந்தாலும் n ப்ளஸ் எல் வரும். ஸோ ஐ வில் கோ ஃபார் ஆப்ஷன் பி. டன். ஓகே, நெக்ஸ்ட். ஆவரேஜ் லைஃப் of an excited state of hydrogen atom is of the order 10 to the power -8 second. The number of revolution made by an electron when it is in n is equal to 2 state and before it suffers a transition to state n is equal to 1 hour.
கொஷின் முடிக்கவே நைட் ஆகிடும்டாமா. ஹைட்ரஜன் லைக் அட்டாமிக் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்போ நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். கரெக்டாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்கடா நம்மளையே. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக தான் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் டாமா சிவா, லாஸ்ட் மினிட்ல வந்து என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு. ஏன்னா இது 1s1 எலக்ட்ரான், இட் இஸ் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். ஸோ ஆப்ஷன் பி ஏ தான் கரெக்ட் ஆன்சர். எஸ், திஸ் கொஷின். சார் ஜேஇ 11 பார்க்கலாமா? ஜேஇ 11 கொஷின் மட்டும்தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். கான்செப்ட் எதுவுமே நடத்தியிருக்க மாட்டேன். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். கெமிஸ்ட்ரி என்ன ஆர்டர்? அதே தான். கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ், ஈக்லிபிரியம், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, ரிடாக்ஸ், ஹைட்ரோகார்பன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கீன், ஜிஓசி, பென்சீன் டைசோனியம் குளோரைட் ரியாக்ஷன், பயோமாலிகுல்ஸ். Yes, yes, yes. What is the answer? சீனா வருதா எல்லாருக்கும்? ஸ்டாப் போல். ஸோ என்ன கொடுத்துருக்கான்? ஆவரேஜ் லைஃப் ஆஃப் அன் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டமோட ஆர்டர் எவ்வளோ இருக்கு? 10⁻⁻8. அப்போது த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் மேட் பை அன் எலக்ட்ரான் கேட்குறான். அப்போ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் மேட் பை அன் எலக்ட்ரான் கேட்குறான். என்ன கொடுத்துருக்கான்? வென் இட் இஸ் இன் ஸ்டேட் n இஸ் ஈக்குவல் டு 2. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு? டிரான்சிஷன் நடந்திருக்கு டு ஸ்டேட் n இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் கேட்குறான். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும்? வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான். நம்மளுக்கு வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் என்ன ஃபார்முலா வரும்? வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் ஃபார்முலா படி என்ன? 2.19 into 10⁻6 into z/n. கரெக்டா? வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு z வேல்யூ என்னது? 1. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் எலக்ட்ரான் இன் செகண்ட் போர் ஆர்பிட் எனக்கு எவ்வளோ செகண்டில் ட்ராவல் ஆயிருக்கு? 10⁻⁻8 செகண்ட். ஆவரேஜ் லைஃப் ஆஃப் அன் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ரைட்? அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் எலக்ட்ரான் இன் செகண்ட் போர் ஆர்பிட் எவ்வளோ? 10⁻⁸ செகண்ட். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? 2.19 into 10⁻6 into என்ன வரும்? z/n. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்னா 1, ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா 2. கரெக்டா? அப்போது இன்டூ 10⁻⁻8 டிவைடட் பை 2. கரெக்டா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணோன்னா we will be getting distance traveled by electron in second orbit. இவ்வளோ ஸ்பீடில் இந்த ஆவரேஜ் லைஃப்பில் அது வந்து ரொட்டேட் ஆகிருக்கு, ஐ மீன் ட்ராவல் ஆகிருக்கு. (2026) chemistry toughness increase or decrease? Decrease. ஸோ இதை நம்மளுக்கு சால்வ் பண்ணால் என்ன வரும்? 2 1s are 2 2 1.09 into 10⁻⁻2. 1.09 into 10⁻⁻2. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்பிட். கரெக்டா? இது வந்து என்னது? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எலக்ட்ரானின் போர் செகண்ட் போர் ஆர்பிட். இது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, இந்த ஹாஃப் லைஃப், இந்த வெலாசிட்டி, அவ்வளோதான். இது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. இப்போ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 2πr. கரெக்டா? அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன வரும்? 2πr வேல்யூ என்ன? 0.59. 0.59 தானே? எஸ், 2πr 0.59 இன்ட்டு ஆம்ஸ்டாங்கில் எடுத்துக்கோ 10⁻⁻10. என்ன ஆர்பிட்டு? செகண்ட் ஆர்பிட்.
அப்போது 2 ஸ்கொயர் n is equal to 2. அப்போது இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்குமா? எஸ், சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன வரும்? 22/7 வச்சுக்கோ. 2 pi into ஸோ 0.59 10 to the power minus 2 அங்கே 4 4 2s are 8 8 into 1/2னா திருப்பி 4 ஆகிடும். ஸோ we will be getting around 13 something, கரெக்டா? ஸோ 13 அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிறேன். 13 into 10 to the power minus 10. ஸோ இது என்னது நம்மளுக்கு? வெலாசிட்டி, அதாவது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. இது என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போது இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் கிடச்சிருமா? ரைட். அப்போது நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் is equal to 1.09 into 10 to the power minus 2 divided by 13 into 10 to the power minus 10. ஸோ இது வந்துச்சுன்னா 10 to the power 8ல் வரும். ஸோ 13 ones are போகாது. ஸோ 1.09 divided by 13. So what will be the answer? Yes, we will be getting new batch தமிழில் வந்து ஜூன் மாதம் தாண்டாமா நீட்டுக்கு. ஆஃப்டர் ஏன்னா நம்ம பசங்களாம் கிளியர் பண்ணல, நான் ட்ராப்பர் எடுக்கிறேன் அப்படின்னா ஆர்வமாக எடுப்பாங்களா, அதனால் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வில் பி 8.23 into 10 to the power 6. 8.23 into 10 to the power 6. ஏன்னா 0.0 தான் வரும், 2லாம் நம்மளுக்கு வராது. அதை வச்சு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சார் வை யூ ஆர் நாட் யூஸிங் கேல்குலேட்டர்? அதெல்லாம் கடுப்புடா, அப்ராக்சிமேட்டாக பண்ணிட்டே போகலாம்ல. இங்கே தான் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. 2.82 22.8 2.28 அப்போது ஆட்டோமேட்டிக்காக 8.23. இதை வந்து அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோ. 109 divided by 13 எனக்கு 2 டைம்ஸ்லையா வரும்? சான்ஸே கிடையாது. Next question. What transition in the hydrogen spectrum would have same wavelength as Balmer transition? போன கொஷினோட ஆன்சர். எஸ், இந்த கொஷினோட ஆன்சர் டிக்ரீஸ் ஆகுமா சார்? கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகுண்டாமா. ஏன்னா கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாட்டனி இல்லை ஜுவாலஜி டஃபாக கேட்டு விட்ருவாங்க, ஃபிசிக்ஸ் மாடரேட்டாக கேட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா சரண்யா. அது D&F பிளாக்ல KMNO4 K2CR2O7 ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி எந்த கொஷின் வேணால் வரலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிக்கணும். எல்லாருக்குமே ஈஸி தாண்டா. இந்த மாதிரி கொஷின் தாண்டா கேட்பானுங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் குழந்தை கூட சால்வ் பண்ணோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்? வெரி குட், ஐ எம் ரொம்ப ஹாப்பி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எதனால? என்ன சொல்லியிருக்கானுங்க? Which transition in the hydrogen spectrum would have same wavelength as Balmer transition? N is equal to 4 to N is equal to 2 in He plus spectrum. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம்? எஸ், 1 by wave number is equal to 1 by lambda is equal to R Z square upon 1 by n1 ஸ்கொயர் மைனஸ் 1 by n2 ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக போட்டு கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? எஸ். ஸோ அதனால் நான் சால்வ் பண்ணல, ஜஸ்ட் டைரக்ட்லி யூஸ் திஸ் ஃபார்முலா. என்ன சார் எல்லாரும் இதையே சொல்கிறீங்க? கண்டிப்பாக பாட்னி சுவாலஜி தான் கஷ்டமாக இருக்கும். ஃபைன். ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி correct answer. N is equal to 2 is equal to N is equal to 1. Then next question. The dissociation energy of H2 430.53 kilojoule per mole if hydrogen is dissociated by illumination with radiation of wavelength 253.7 nanometer, fraction of radiant energy which will be converted into kinetic energy is given by. கண்டிப்பாக பேலன்சிங் வச்சு கொஷின் கேட்பாங்கம்மா. ஸோ ஃபார் பேலன்சிங் there is a shortcut in summer and batch redox reaction lecture number 4.
ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம், யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் மார்க்ஸ். அந்த ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் லெக்சர் நம்பர் 4 சம்மர் அண்ட் பேட்சில். அதை மட்டும் கவனி, எல்லா பேலன்சிங்குமே நீ ஈஸியாக சால்வ் பண்ணலாம், எக்ஸப்ஷன் எதுவும் இல்லை. அதையுமே சொல்லியிருப்பேன் எக்ஸப்ஷன்னும் ஒரு கொஷின். கிஷன் கவுடன் ஜெய் ஆர்சிபி. ஆர்சிபி ஐபிஎலுக்கு வந்துட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ மேட்சே பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த ரோஸ் டாம். அப்படியே ரோஸை வாங்கி வச்சுக்கிறேன். பிசிபி, ஏண்டா மாதவ், நீ வந்து சென்னையில் இருக்கிற, ஆனால் வந்து தமிழ்நாட்டு பையன், நீ வந்து ஏண்டா பஞ்சாப் கிங்ஸை சப்போர்ட் பண்ணுற? அங்கே வேறு ரோட்டு ஜிம்மர் என்சிஆர்டி. ஆர்சிபி ஆகுது, சிஎஸ்கேவாகுது. எம்ஐ தான் சார், நோ சிஎஸ்கே ஃபேன். எஸ், எனக்கு என்னோட கிளப்ல இருந்து 2 டைம் கொடுத்துட்டாங்க, நான் போல. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஆர்சிபி ரன்ஸ் இன் த பிளட். அங்கே பேர் அப்சனா, சிஎஸ்கே ஃபயர். சபரீஷ் சிஎஸ்கே தான். இப்போ பேக் அண்ட் டீம் கமெண்ட்டை படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா யோசிப்பாங்க, இது என்னடா சிஎஸ்கே, என்னடா இது வந்து ஐபிஎல்லா இல்லை ஃபுட் கோர்ட்டா, மாற்றி மாற்றி ஒன்று ஐபிஎல்லை பற்றி பேசுகிறாங்க இல்லை ஃபுட்டை பற்றி பேசுகிறாங்கன்னு யோசிப்பாங்க. ஆனால் இந்த கொஷினை யாரும் சால்வ் பண்ண காணோம். ஸோ டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் H2 வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 430.53 கிலோ ஜூல் பெர் மோல். அப்போ இஃப் த ஹைட்ரஜன் இஸ் டிசோசியேட்டட் பை இலுமினேஷன் வித் ரேடியேஷன் ஆஃப் வேவ்லென்த் லாம்டா, டிசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் தெரியும், அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், வேவ்லென்த் கொடுத்துருக்கான். ஃப்ராக்ஷன் ஆஃப் ரேடியன்ட் எனர்ஜி விச் வில் பி கன்வெர்டட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி. எஸ், சால்வ் பண்ணலாமா? வெரி ஈஸி. டிசோசியேஷன் எனர்ஜி இவ்வளோன்னு தெரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு எனர்ஜி ஆஃப் 1 மோல் எடுத்தோன்னா எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், HC பை லாம்டா. HC பை லாம்டா. அப்போது ஹெச்சோட வேல்யூ என்ன, இட் இஸ் அ பிளாங்க் கான்ஸ்டன்ட், 6.636 இன்டூ 10 to the power -34. சியோட வேல்யூ என்ன, 3 இன்டூ 10 to the power 8 டிவைடட் பை லாம்டா. வேவ்லென்த் என்ன வருது, எஸ், வேவ்லென்த் 253.7 நானோமீட்டர். அப்போது 253.7 இன்டூ 10 to the power 9 மீட்டர். இப்போது இதான் நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு இருக்க எனர்ஜி. இதில் மெயினாக இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஏதாவது கொடுத்துருக்கானுங்களா, கிலோ ஜூல் பெர் மோல். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இன்டூ அவகேட்ரோ நம்பர் 6.023 இன்டூ 10 to the power 23. அப்போ இதை சால்வ் பண்ணால் இதுதான் எனக்கு என்னது, எனர்ஜி ஆஃப் 1 மோல் ஆஃப் குவாண்டா அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வருது, 472 கிலோ ஜூல் வரும். அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது, எனர்ஜி ஆஃப் 1 குவாட். சார், சின்ஸ் யூ அக்செப்ட் ரோஸ், ப்ளீஸ் டேக் திஸ் ஆல்சோ. ஓ, லைட்னிங் ஃப்ரம் மீயா, ஓகேடா, அதையும் வாங்கிக்கிறேன்டா, நன்றிடா. I guess this is an advanced PYQ தானே. ஐயா, நான் ஆர்சிபி வேற டீம் கூட ப்ளே பண்ணதுன்னு பார்த்தா ஆர்ஆர் கூட இன்னைக்கு 15 வருஷ பையன் கதற விட போகிறான். சரி சரி, விடு விடு, கண்டுக்காத சொல்லுவாங்களே, கண்டுக்காத சூனாப்பானா. அடுத்து இப்போ இதான் நம்மளுக்கு என்னது, எனர்ஜி ஆஃப் 1 மோல் ஆஃப் குவாண்டா, அதாவது 1 பேக்கெட் ஆஃப் அந்த 1 பேக்கெட் ஆஃப் லைட், அதோட எனர்ஜி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கேட்குறானுங்க, கைனட்டிக் எனர்ஜியா எவ்வளோ எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது, எனர்ஜி விச் வில் பி கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இதில் 472 மைனஸ் 430.53 ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுன்னு கிடைக்குமா? அப்போது 472 430 டிவைடட் பை 472 பர்சன்டேஜில் தானே கொடுத்துருக்கானுங்க.
அப்போ என்ன பண்ணுவோம் into 100. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக we will get the answer. Answer will be option B. கால்குலேட் பண்ணால் 8.76 வருதுல, உங்களை நம்பி தான் போடுறேன். So option B is the correct answer. Option B is the correct answer. Next question. If a proton and alpha particle are accelerated through the same potential difference, ratio of de Broglie wavelength, lambda of proton and lambda of alpha particle. Yes. Sir, I have a doubt in organic chemistry. சொல்லுமா. ஆப்ஷன் தப்பா இருக்கா? ஏண்டாமா என்னாச்சு? உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு lambda of proton என்னன்னு எழுதலாம்? Potential difference h by root of 2 mass of proton into EV. Alpha particle என்ன வரும்? h by root of 2 EV. ஆனால் இங்கே mass of proton எனக்கு என்ன வரும்? Mass of proton 2 times the mass of helium. கரெக்டா? ரைட். அப்போ He2 plus எழுதலாமா? ரைட். அப்போ He2 plus alpha particle is nothing but He2 plus. அப்போ இப்படி எழுதலாமா? Two into 2 EV into mass of He2 plus. எழுதலாமா? 2 into 2 EV into mass of He2 plus. அப்போ ஆட்டோமேட்டிக்காக what exactly we will be getting? H upon 2 into 2 EV into 4 into mass of proton. Right? To 2 EV into mass of proton. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தால் எனக்கு என்ன வரும்? எஸ் √4 எல்லாமே அப்படியே கேன்சல் ஆகும், இதுவும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2√2. ஓகே. இதை வந்து என்னென்னு வச்சுப்போம்? 2 upon √2. So we can keep it as 2 upon √2. Option C will be the correct answer. Option C is the correct answer. 2√2. Done. Next question. If the uncertainty in position and momentum are equal, the uncertainty in the velocity is? Direct formula based question. Karnataka people watching this session because have 12 days only for KCET. See, KCET ரொம்ப ஈஸியாக ಇರುತ್ತೆ. ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಕರ್ನಾಟಕ ಅಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಕ್ಲಾಸ್ ನೋಡ್ತಾರೆ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ರಿಪ್ಲೈ ಮಾಡಿ, எனக்கு ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. 22 ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು ಕರ್ನಾಟಕ ಮಕ್ಕಳನ್ನ எனக்கு ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. த்ரீ டி ஸ்ட்ரக்சர் நீ வந்து இது பண்ணுறது இல்லைம்மா ವಿಜಯಲಕ್ಷ್ಮಿ. ಎಸ್ ಸರ್, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ. ಊಟ ಆಯ್ತಮ್ಮ? ஏய், நாட் த லெஜெண்டரி அபி சார். பிஸ்தே சாரா, நீ வந்து பார்க்கறதே இல்லை, உனக்கு கன்னடாவே தெரியல. பிஸ்தே சாரா. ಕಿಂಗ್ ಲೂಸಿಫರ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ಸರ್. ಎಸ್ ಸರ್, ನಿಮ್ಮ ಊಟ ಆಯ್ತಾ? ಕ್ಲಾಸ್ ಆಮೇಲಮ್ಮ, ನೈಟ್ ಆಗುತ್ತೆ.
ரோட்டு ஜிம்மர் தமிழ்நாட்டிலிருந்து உங்கள் செல்ல மாணவன். ஐயா ஃபர்ஸ்ட் சைக்கோ, அடுத்து கிரிக்கெட், இப்ப கன்னடாவா? லவ் ஃப்ரம் கர்நாடகா சார். எஸ், தேங்க்யூ ஸோ மச் மா விஜயலக்ஷ்மி. டூ வெல் சார். மை டவுட் கைல்விழி ஆக்சுவலாக நம்ம வந்து அதை இமேஜினேஷன் பண்ணுறது நம்மளாலாம் பண்ணிக்கலாம் முடியாது. ஸோ ஜஸ்ட் அவங்களே கொடுக்கறது தான். நம்ம எப்படி ஹைட்ரஜன் வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜினேஷன் கிடையாது, கண்டிப்பாக கொடுக்கறது தான். சாரே நம்ம மலையாளம் சம்சாரிக்கும், நானும் மலையாளம் சம்சாரிக்கும். பட்சணம் கழிச்சோ. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்ல எனக்கு தெரிஞ்சு பேசாமல் நானே எல்லாத்துலேயும் கிளாஸ் எடுத்துடலான் இருக்கேன். மலையாளம், கன்னடா, தமிழ், இங்கிலீஷு. சார் ஃப்ரம் டிஎன். எத்தனை லாங்குவேஜ் தெரியும் சார்? ஓகே, ஸோ தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி. ஸோ 4 மெயின் லாங்குவேஜ் தெரியும். மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால. எனக்கு மலையாளம் குறைச்சி அறியும் சார். ஓகே, வெஜ் டேஷ் ப்ரொஜெக்ஷன் டு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனா? கைல்விழி, டோன்ட் வரி, ஐ வில் டீச் தட் இன் அ ஸ்ட்ராட்டஜி வீடியோ. நான் இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுக்குறேன், எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது. அந்த ஷார்ட்கட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ வில் அப்லோட் எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுலுக்கும். ஐ வில் டூ இட். ஓகே, டோன்ட் வரி. இல்லைனாலும் நம்மளோட சம்மர் அண்ட் பேட்சில் நான் பண்ணியிருப்பேன். நம்ம சம்மர் அண்ட் பேட்சில் நான் பண்ணியிருப்பேன். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் டாப்பிக்கில் ஐசோமெரிசம் லெக்சர் வைஸ் போயிருப்பேன். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எடுத்து பாருங்கள், அதில் கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேம்மா. சார் நீங்கள் சிபிஎஸ்சியா? எஸ்மா. பாக்னாரா சார்? தெலுங்கு. ஆக மொத்தத்தில் தமிழ் பசங்க யாரும் கிளாஸ் பார்க்கல, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அதுதான் அவனுக்கு இப்போ பிரேக் வேணும். சார், ஐ ஹவ் வாட்ச் தட் வீடியோ டூ. யூ ஹேவ் ஒன்லி கிவன் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே, கிளாஸ்ன்றதுனால ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாமா. டெஃபினெட்லி ஐ வில் புட் அ ஸ்ட்ராட்டஜி வீடியோ, டோன்ட் வரி. இல்லை அவ்வளோ டவுட் இருந்ததுன்னா டெலகிராமில் பிடபிள்யூ தமிழ்நாடு டிஸ்கஷன் குரூப்புக்கு போ. என்னோட நம்பர் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். டெக்ஸ்ட் மீ, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், டோன்ட் வரி. சரி, ஈஸி கொஷின் கம். டெல் மீ தி ஆன்சர் மா. What is the answer? If the uncertainty in position and momentum are equal, the uncertainty in velocity கேட்குறாங்க. ஓகே, ரோட்டு ஜிம்மர். நான் இங்கே தமிழில் பார்க்கிறேன், தமிழ்நாட்டிலிருந்து, திருவாரூர் மாவட்டத்திலிருந்து. திருவாரூரில் எங்கடா உங்கள் ஊர்? எங்கள் அப்பா நேட்டிவ் திருவாரூர் தான், அதான் கேட்டேன். ஸோ டைரக்ட் கொஷின், வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? கரெக்ட் ஆன்சர் இஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு கொஷின். ஆப்ஷன் சி இஸ் த correct answer. 1/2m root of h by pi. Option C is the right answer. I know Tamil, English, Telugu, Kannada, Hindi, Spanish, Indonesian, German and still learning. King Lucifer, இந்தோனேஷியனில் சொல்லுடாமா. சார் பிரேக்கு கொடுங்க அப்படின்னு இந்தோனேஷியனில் சொல்லு, நான் பிரேக் கொடுத்துட்றேன். மன்னார்குடி சார். ஓகே ஓகே ஓகே. உனக்கு அப்போது திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் உனக்கு நன்னிலம் கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் எங்கள் அப்பா சொந்த ஊர்றாமா. சார், நான் நம்ம வியாசர்பாடியில் இருந்து தான் சார் பார்க்குறேன். நம்ம பசங்க தான், ஆனால் வந்து அதை தவிர எல்லாம் பண்ணுறது. அப்போ நான் போன வாரம்லாம் வியாசர்பாடியில் தான் இருந்தேன், அப்போ பார்த்துருக்கலாமே.
கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பண்ணிடுவார். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இது ஃபார்முலா பேஸ்ட், அதனால தான் நான் டிரைவ் பண்ணல. டவுட்ஸ் தான் கேட்குங்க. ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் 2p எலக்ட்ரான். குவிக். ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஷமீரா. சார், ஐ எம் மல்லு கேர்ள் சார். ஓகே, கேரளா. ஓகே, மலையாளம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக மலையாளம் சேனல் தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பிடபிள்யூ மலையாளம். ஸோ அதே மாதிரி கன்னடா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடபிள்யூ கன்னடா சேனல் இருக்குது, கேசிஇடி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒய் எவ்ரி ஒன் இஸ் லிசனிங் தமிழ் சேனல்? லெட் மீ நோ. ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் 2p எலக்ட்ரான். குவிக் குவிக் குவிக். நன்னிலும் எனக்கும் கிட்ட தான் சார். அதாம்மா அப்பா ஊர். குலதெய்வம் கோயிலுக்கு வருவேன். ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் 2p எலக்ட்ரான். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் 2p எலக்ட்ரான் ரூட் ஆஃப் L into L plus 1 into H by 2pi. அப்போ 2p எலக்ட்ரானுக்கு L ஓட வேல்யூ என்னது? L ஓட வேல்யூ 1. அப்போ 1 into 1 plus 1 root 2 into H by 2pi. root 2 into H by 2pi. Option D is the correct answer. Sir, is there any other way that I can contact you other than Telegram, Instagram, WhatsApp? In everything the same number ma. Same number. ஒரே நம்பர் தான். Then, so this is very, very important. Okay, last question. இது ஃபைன்ல? Last question. Okay. Uncertainty in position and momentum are equal னு சொல்லிட்டான். கரெக்டா? அப்போ பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் படி டெல்டா எஸ் இன்டூ டெல்டா பி இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஹெச் பை 4 பை ஹெச் பை 4 பை. இப்போ பொசிஷன் மொமெண்டம் ஈக்குவலண்டா. அப்போ நான் இது எப்படி எழுதலாம்? டெல்டா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 4 பைன்னு எழுதலாமா? ஏன்னா இப்போ நம்மளை என்ன கேட்குறான்? அன்சர்டைனிட்டியின் வெலாசிட்டி கேட்குறான். அப்போ டெல்டா பி அப்படின்னா நம்மளுக்கு என்னது? எம் டெல்டா வி. எம் டெல்டா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 4 பைன்னு எழுதலாமா? அப்போது நம்மளுக்கு என்ன தேவை? டெல்டா வி தான் தேவை. அப்போது டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 4 பை எம் ஸ்கொயர். அப்போது டெல்டா வி அப்படின்னா என்ன? ஹெச் பை 4 பை எம் ரூட். கரெக்டா? அப்போ ரூட் ஆஃப் ஹெச் பை பை. அப்போது அதுலேருந்து நம்ம வெளில எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? வி வில் பி கெட்டிங் 1 பை 2m. மாஸ் வந்து ரூட்டுக்கு போகாது, ஏன்னா மாஸ் வில் நாட் சேஞ்ச். கரெக்டா? மாஸ் வில் நாட் சேஞ்ச். 4 பை. அப்போது இதுலேருந்து நம்ம வெளில எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? வி வில் பி கெட்டிங், அவ்வளோதான் ஆன்சர் இங்கே வந்துடுமே. ஹெச் பை பை 1 பை 2 1 பை 4 நம்மளுக்கு என்ன வரும்? 1 பை 2 இங்கே எம் வந்துடும். 1 பை 2m ரூட் ஆஃப் ஹெச் பை பை. ஓகே, விச் டெலகிராம் சேனல்? பிடபிள்யூ தமிழ்நாடு டிஸ்கஷன் குரூப். Then clear? So h 1 by 2 by h by pi. Okay, next question. இதை முடிச்சாச்சு. அடுத்த question. In any subshell, the maximum number of electron having same value of spin quantum number. Break கொடுத்துட்டு chemical bonding நான் என்ன பண்ண போகிறேன்? Only less than 30 secondsல சால்வ் பண்ண போகிறேன். அதே நம்பர் தான்மா வாட்ஸ்அப்லையும். டெலகிராமில் நம்பர் விசிபிலிட்டியாக தான் இருக்குது. ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிட்டு மெசேஜ் போட, அவ்வளோதான். In any subshell, maximum number of electrons having same value of spin quantum number. Direct question. Yes, yes, yes.
20 minutes கிட்ட break கொடுப்பேம்மா, don't worry. Yes. What will be the answer? The maximum number of electron having same value of spin quantum number. அப்படியா? ஏய், என்கிட்ட நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்களே. ஓகே ஓகே, பிரேக் டைமில் வில் கிவ். சார் டின்னர், இதை இப்போ பிரேக் விட்டுட்டு தாம்மா டின்னர் போகணும். டியா, in any subshell, maximum number of electron having same value of spin quantum number. Yes. Suppose S subshell P D F, number of electrons having same value of spin quantum number P D F 1 2 3 4 5 6 7, சேம் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இதில் எவ்வளோ இருக்கலாம்? 1 2 3 4 5 6 7. இதில் எவ்வளோ இருக்கலாம்? 1 2 3 4 5. இதில் எவ்வளோ இருக்கலாம்? 3 இருக்கலாம். இதில் சேம் ஸ்பின் குவாண்டம் நம்பர் இருக்க சான்ஸ் இருக்கா? அப்போது பியில் எனக்கு 3 இருக்கலாம். இப்போ எல் வேல்யூ எடுத்துப்போம். எல் வேல்யூ இதுக்கு என்ன? 0 1 2 3. ரைட். எனி சப்ஷெல், அது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். நீங்க என்ன கேட்குறான்? சேம் வேல்யூ ஆஃப் ஸ்பின் குவாண்டம் நம்பர். அப்போ பியில் எனக்கு மொத்தமே எவ்வளோ தான் இருக்கும்? 3 தான் இருக்கும். டியில் மொத்தம் 5 எலக்ட்ரானுக்கு ஒரே ஸ்பின் குவாண்டம் நம்பர் இருக்கும். எஃப்ல 7 எலக்ட்ரானுக்கு இருக்கும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 1s are 2 plus 1 3, 2 2s are 4, 4 plus 2 6 வந்துரும். எஸ். Number of electron 2 into 2l plus 2. இல்லை, நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேனா? எனி சப்ஷெல் எஸ்ஸில் நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கும். 1 3 5 7. ஆப்ஷனில் தப்பு இருக்கா? It will take up to 9:30 ma. Don't worry. Puchi, you can plan. Yes, ஆப்ஷனில் ஏதோ மிஸ்டேக் இருக்குமா? எஸ், ஆப்ஷனில் மிஸ்டேக் இருக்கு. ப்ளீஸ் டூ செக் இட். ஓகேவா? யா, ஆப்ஷனில் ஏதோ மிஸ் ஆகிருக்கு. 4l plus 2 divided by 2. ஆப்ஷன் இல்லையே. எஸ், ஆப்ஷனில் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஸோ தட் இஸ் ஃபைன். ஸோ ஆப்ஷன் செக் பண்ணணுமா? ஓகே. ஸோ ஆப்ஷனில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. தட்ஸ் ஃபைன். ஓகே. ஸோ டம்மியா லெட் மீ கிவ் ஏ. ஓகே, ஜஸ்ட் செக் திஸ். செக் பண்ணி பாருங்கள் கொஷினை. ஓகேவா? கிரேஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொஷின். ஆர்பிட்டால் டயக்ராம் இன் விச் both the Pauli's exclusion principle and Hund's rule are violated. One of the very easy question. ரெண்டுமே வயலேட் ஆயிருக்கிறது எங்க? எஸ், 8:30 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் முடிக்கணும். குவிக்.
எல்லாமே தப்பாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை, ஃபஸ்ட்டு 2s, அதுக்கப்புறம் 2p, இது கரெக்டு. அடுத்து இது தப்பாக இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது. மோர் தேன் ஒன் கரெக்ட் கொஷினா? ஏன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது? இதுவும் தப்பாக இருக்குது. ஹன்ஸ் ரூல்னால் ஃபஸ்ட் எல்லா ஆர்பிட்டாலும் ஃபில் பண்ணோம், அதுவே எடுத்துச்சு. யா, எம்எஸ்கியூன்னு நினைக்கிறேம்மா, தப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். எம்எஸ்கியூன்னு நினைக்கிறேன். சி எப்படி எல்லாரும் கரெக்டுன்றீங்க? அதான் எம்எஸ்கியூ கொஷின். ஸோ இட் இஸ் அன் எம்எஸ்கியூ. மல்டி செலக்ட் கொஷின் தெரியாமல் வந்திருக்கு, மன்னிச்சிருங்க. ஸோ பிரேக் விட டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எம்எஸ்கியூ கொஷின். ஏ கரெக்ட் சார், எப்படிடா ஏ கரெக்ட் வரும்? பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஹன்ஸ் ரூல் படி டி ஃபில் ஆகலை, சியும் ஃபில் ஆகலை. 4 எலக்ட்ரான்னா இங்கே ஃபில் ஆகிருக்கணும், இதில் 3 எலக்ட்ரான்னா இங்கே ஃபில் ஆகிருக்கணும். சிடி கன்ஃபார்ம் தப்பு. அப்போது எம்எஸ்கியூ கொஷின் சிடி. ஏ வந்து எப்படி கரெக்டு? பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னா என்ன சொல்லியிருக்கான்? நோ 2 electrons cannot have the no 2 electrons in an orbital can have all the same set of 4 quantum numbers same. அப்போ இது எடுத்தோன்னா இது எல்லாமே 2p, 2px, 2py, 2pz. So both the electron cannot have all 4 simple n is equal to 2. ஸ்பின் குவாண்டம் நம்பர் தான் மாறி வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சி அண்ட் டி. டைரக்ஷன் அப்வர்டு ஃபஸ்ட்டுன்றது நம்மளுக்கு ஸ்பின் குவாண்டம் நம்பரில், நம்மளுக்கு அது வந்து பாலிஸ் ஹன்ஸ் இல்லைல்ல. ஹன்ஸ் ரூல் ஆனால் வயலேட் ஆகிடுச்சுல சியில். சியில் ஹன்ஸ் ரூல் வயலேட் ஆகிடுச்சுல. ஹன்ஸ் ரூல் பிஃபோர் பேரிங் எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? சிங்கிள் ஆக்குப்பையாக இருக்கணும். எஸ் எஸ் எஸ். இப்போ புரிஞ்சிருச்சு. எம்எஸ்கியூலாம் கிடையாது, எம்சிக்யூ தான். என்ன சொல்லியிருக்காங்க? போத் பாலி அண்ட் தென் ஹன்ஸ் ரூல், போத் ரெண்டுமே எனக்கு வயலேட் ஆகிருக்கணும். ஒன்று மட்டும் வயலேட் ஆகிருக்கக்கூடாது, ரெண்டுமே வயலேட் ஆகிருக்கணும். அப்போ ரெண்டுமே வயலேட் ஆகிருக்கிறது ஆப்ஷன் டி. இங்கே பேரிங் நடந்திருக்கு. எஸ், ரெண்டுமே வயலேட் ஆகிருக்கணும். யார் அந்த ஞான உதயத்தை எனக்கு போட்டது? ஆப்ஷனா, ரொம்ப நன்றிமா. எஸ், ஸோ போத் வயலேட்டட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வயலேட் ஆகிருக்கணும். அப்போ எதில் ரெண்டுத்திலையுமே ஃபாலோ பண்ணல? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டுமே வயலேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் த ஃபாலோயிங். The incorrect statement among the following. -5 for you sir. எனக்கு தான். நானே இவ்வளோ படித்து என்ன பிரயோஜனம்? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நானே எக்ஸாமில் உட்காந்தாலும் கொஷின் தப்பு அப்படின்னு வந்திருப்பேன் போல். அவங்க வந்து இந்த டைரக்ஷனில் தான் இருக்கணும்னு அதை பற்றி பேசலைடமா. நாட் த லெஜெண்டரி அபி சார். எஸ், magnetic quantum number determines the z component of the orbital angular momentum of electron. In the applied magnetic field, d orbital can assume 5 different orientation with respect to the field. Wave function associated with half filled or completely filled subshell is spherically symmetrical. None of this. So correct answer என்ன? Yes, of course. Incorrect statement நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே correct statement. Option D is the correct answer.
right? Last 3 questions. Given the following statement, correct statement கேக்குறாங்க. Yes. Correct statement regarding d orbital. Correct statement regarding d orbital. Yes. So correctaன answer என்ன? Option B is the right answer. D orbital. Angular node na enna? Angular node is nothing but azimuthal quantum number. 2 angular node, 4 lobe. அப்போ 1 correct நாலே இங்க நம்மளுக்கு 2 வந்து incorrect. அதே மாதிரி ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் இன் திஸ் ஆர்பிட்டால் என்ன கண்டுபிடிப்போம்? ரூட் ஆஃப் எல் இன்டூ எல் பிளஸ் 1 ஹெச் பை 2 பை. எல் வேல்யூ 2, 2 3s are 6. ஸோ அப்போ 3யும் கரெக்டு. இட் இஸ் நான் டீஜெனரேட், இட் இஸ் டீஜெனரேட். அப்போ 1 and 3 is the correct answer. If the shortest wavelength of spectral line of hydrogen atom in Lyman series is X, then longest wavelength of the line in Balmer series of Li 2 pluses. Yes, tell me. If the shortest wavelength of the spectral line of hydrogen atom in Lyman series is X, and longest wavelength of the line in Balmer series of Li 2 pluses. Yes, tell me. What is the answer? Answer is option B. Directly. Hydrogen spectrum. Last question of atomic structure. Quick last question. Which of the following electron transition in a hydrogen atom will require largest amount of energy? Yes. Quick. Largest amount of energy. कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. 2 किलोमीटर. எஸ், என்ன வரும்? குவிக். Largest amount of energy. Correct answer is option A is the correct answer. என்ன இங்க பிரச்சனை வந்துச்சு? ஏன் இந்த கன்ஃபியூஷன்? ஏல நம்மளுக்கு என்ன இருக்கு? ஆக்சுவலா n is equal to 1 to 2 அப்படின்றது நம்மளுக்கு டெல்டா இ என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். எனர்ஜி இஸ் அப்சர்வ்டு. 10 to 1 அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி வந்து என்ன ஆகும்? நெகட்டிவா இருக்கும். ரைட், அதை படிச்சு பார்க்கறதே இல்லை. பெரிய வேல்யூ இருக்கா போட்டு விட்டுருவோம். n is equal to 1 to 2. இது வந்து என்னது? 10 to 1. 10 to 1ல எனர்ஜி சேஞ்ச் லார்ஜர் தான். ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகுது? நெகட்டிவ் சைன். இங்கே எனக்கு எனர்ஜி என்ன ஆகும்?
எனர்ஜி வில் பி ரிலீஸ்டு. ஆனால் இங்கே நம்மளுக்கு எனர்ஜி என்ன ஆகும்? எனர்ஜி வில் பி அப்சார்ப்டு. ஸோ எது கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி நெகட்டிவில் வரும் வேல்யூ. டன்னா? ஸோ இதோட நிறுத்துகிறேன். நவ் லெட் மீ கிவ் பிரேக் ஃபார் just 20 minutes. 9 o'clock class start பண்ணுவோம். 9 o'clock I am going to start from, yes, 9 o'clock we are going to start from, easy question வச்சுட்டு போவோமா பாவம் பசங்க. ஓ மை காட், ஒரே டஃப்பான கொஷின்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கெமிக்கல் பாண்டிங்லையும் எதுவுமே ஈஸி கொஷின் இல்லை. ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆஃப் அசைட் அயான், ஓ மை காட். ஸோ ரிவைஸ் பண்ணிவிட்டு, கெமிக்கல் பாண்டிங் ரிவைஸ் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், we will start with chemical bonding. ஸோ கெமிக்கல் பாண்டிங் நான் என்ன பண்ணுவேன், கெமிக்கல் பாண்டிங் கொஷின் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். 30 செகண்ட்ஸ் கெமிக்கல் பாண்டிங். ஸோ அதனால் தயவு செஞ்சு கோ ஃபார் பிரேக் அண்ட் கம். ஸோ டின்னர் சாப்பிட்னா சாப்பிட்டு வந்துடுங்க. லெட் மீ கிவ் 20 minutes. ஓகேவா? ஸோ கெமிக்கல் பாண்டிங் 30 செகண்ட்ஸ் தான் கொடுப்பேன். டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறோம். ஓகேவா? ரைட்.
எஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரியே கெமிக்கல் பாண்டிங். ஸோ கெமிக்கல் பாண்டிங் முடிச்சதும் கிளாஸை முடிச்சிருவோம். அடுத்து மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கெமிக்கல் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகைன் என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு சால்வ் நெக்ஸ்ட் லெவல் கொஷின். ஸோ நான் சொன்ன மாதிரியே ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்னும் பசங்க ஆனால் அத்தனை பேர் இல்லை. ஓகே ஃபைன், பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின். Which of the following statement is correct about bond dissociation energy? எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஹாலஜன். எஸ், வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? எஸ், ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? கரெக்ட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. ஃப்ளூரின், குளோரின், bromine and then iodine. So option A is the right answer. 30 seconds ன்னு சொல்லியிருந்தேன். So let me keep it as 45 seconds. Next question. Bond direction Z axis னு வச்சுக்கிறோம். Overlapping of atomic orbital will result in orbital. Yes. Quick. What will be the correct answer? Yes. So what is the answer? Seventeenth one. Quick. So what is the correct answer? Correct answer is option D. Option D is the correct answer. Second and fourth statement is the correct answer. Next. Among the following ion, P pi D pi overlap is present in. எதில் P pi D pi overlap நம்மளுக்கு இருக்கு? குவிக், பார்த்தாலே ஆன்சர் சொல்லலாம். What is the answer? Yes. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சே சொல்லலாம். நைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், இங்கே ஆக்சிஜன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எதில்? சல்ஃபர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல் விச் கண்டெய்ன்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாண்ட் டிஸ்டன்ஸ்? எதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாண்ட் டிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு? சார் பயமாக இருக்குது சார் செகண்ட் அட்டெம்ப்ட். ஒன்றும் பயப்படலாமா? படிச்சிருக்கேன். கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் மேனேஜ் பண்ணி 250+ எடுத்துரு. பாட்டனியில் ஃபுல் மார்க் எடுத்துரு. அவ்வளோதான். என்ன சார் அசால்ட்டாக சொல்லிட்டீங்க? பாட்டனி ஃபுல் மார்க், ஜுவாலஜி ஃபுல் மார்க். ஈஸி தாண்டாமா. ஷார்ட்டஸ்ட் பாண்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ பாண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? ஐ திங்க் 30 செகண்ட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 45 செகண்ட்ஸ் தேவையில்லை, 30 செகண்ட்ஸ் வச்சிடலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்? பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். ஸோ எதுக்கு பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்கும்? பாண்ட் ஆர்டர் இஸ் மோர் ஃபார் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நைட்ரஜன் பாண்ட் ஆர்டர் 3. யார் இது ஏடிலாம் சொல்கிறது?
bond order 3. Next question 30 seconds தான். 30 seconds. Correct sequence of decreasing OO bond length in O2, H2, O2, O3. Yes. 30 seconds. Quick. Decreasing OO bond length. எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போதாம்மா ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எதனால? பாண்ட் ஆர்டர் இது 1, 1.5, 2. ஸோ பாண்ட் ஆர்டரை வச்சே நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக பாண்ட் லென்த்தை சொல்லலாம். என்ன ரிலேஷன் தெரியும்? பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? எல்லாம் 30 செகண்ட்ஸில் போயிட்டு இருக்கு. ஸோ குவிக்லி லெட் மீ நோ தி ஆன்சர். Yes. Which of the following statement is correct? ஆனால் கஷ்டம் சார், இப்படி ஐபிஎல் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு 20 மினிட்ஸில் வர முடியும். நல்லா வந்தடா. ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா நல்ல ஞாபகோ, ஐசிஎல் நம்மளுக்கு என்னது? இட் இஸ் லெஸ் வாலடைல் தேன் பிஆர்2. ஏன்? வேண்டர்வால் ஃபோர்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும்? ஐசிஎல் ஹேஸ், பிஆர்2 ஹேஸ் ஸ்ட்ராங்கர் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் ஐசிஎல். இல்லை, ஐசிஎல்க்கு தான் அதிக வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால இட் இஸ் லெஸ் வாலடைல். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. Which of the following is not likely to be the resonance form of azide ion? 30 seconds. Not a resonance form ன்னு கேட்குறாங்க. azide ion. எஸ், ரைட். ஸோ எது கரெக்ட் ஆன்சர் நம்மளுக்கு? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்? Already this question solved. Option D is the right answer. Option D is the right answer. Next question. Which of the following molecule have unequal bond length? 30 seconds. எதில் unequal bond length present ஆயிருக்கும்? Quick. Very easy question இதெல்லாம். ஏவா? ஒருத்தர் ஏன்னு சொன்னால் எல்லாருமே ஏன்னு சொல்லிடுறீங்களே. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எதனால? பிஎஃப்ஐ நம்மளுக்கு என்ன இருக்கும்? 3 ஈக்குவட்டோரியல் 2 ஆக்சியல் பாண்ட், பிஎஃப்ஐ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அன்ஈக்குவல் பாண்ட் லென்த். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statement is correct about the molecular structure of boron trifluoride? Let me give 45 seconds in the question mattum. Yes.
பியும் வருமா? போன கொஷினா? செக் பண்ணி பார்க்குறேன். இந்த கொஷினை முடிங்க, அந்த கொஷின் செக் பண்ணி பார்க்கலாம். ரெசனன்ஸ் கான்செப்டே இன்னும் தெரியலையே. என்னாச்சு உங்களுக்குலாம்? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எது நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் டு ரெசனன்ஸ் ஹைப்ரிட்? ஸ்ட்ரக்சர் 2, 3, 4. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சி தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம்? கான்ட்ரிபியூட் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் டு ரெசனன்ஸ் ஹைப்ரிட். சி இஸ் த ரைட் ஆன்சர். போன கொஷினில் பியுமே வருமே சார். SF4. SF4 நம்மளுக்கு என்ன வரும்? 4 பாண்ட் பேர் ப்ளஸ் 1 லோன் பேர். கரெக்டா? 4 பாண்ட் பேர் 1 லோன் பேர். ஸோ 4 பாண்ட் பேர் 1 லோன் பேர் நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் வரும்? ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் பிரமிடல். எஸ். டன். 4 பாண்ட் பேர் 1 லோன். இல்லை 5 பாண்ட் பேர் 1 லோன் பேர் தான் ஸ்கொயர் பிரமிடல். ஒன் செகண்ட். 4 பாண்ட் பேர் 1 லோன் பேர் என்ன ஷேப் வரும்? எனிபடி? அந்த டேப்லர் காலம் படி. 3 டெட்ராஹீட்ரல். ட்ரைகோனல் பிளேனார். 4 வந்து டெட்ராஹீட்ரல். 5 வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல். 6 வந்து ஆக்டாஹீட்ரல். ஸோ ஆக்டாஹீட்ரல் இதில் வந்து 4 பாண்ட் பேர் 1 லோன் பேர். இங்கே ஸ்கொயர் பிரமிடல், இங்கே சீசா. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு சீசா இல்லை சீசா ஷேப் வரும். எஸ், திஸ் இஸ் சீசா ஷேப். கரெக்டா? ஸோ 4 பாண்ட் பேர் 1 லோன் பேர் நம்மளுக்கு சீசா ஷேப். சீசா ஷேப். அப்போது அந்த 4 ஃப்ளூரினுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இட் வில் பி ஹேவிங் சேம் பாண்ட் லென்த். டன். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. SEA இல்லை SEE. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட், which of the following structure of hydrozoic molecule is not expected to be a canonical form? எது வந்து இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு பி a canonical form? எஸ். எஸ், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்? லைக் சார்ஜஸ் நம்மளுக்கு எங்கே இருக்காது? பக்கத்தில் இருக்காது. லைக் சார்ஜஸ் பக்கத்தில் இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following is not expected to be a resonance structure? Which of the following is not expected to be a resonance structure?
So which is not expected to be a resonance structure. So what will be the answer? Option D is the correct answer. எது correct answer? Option D is the correct answer. ஏன் நைட்ரஜன் நம்மளுக்கு என்னது பென்டா வேலண்டா இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா அதில் நம்மளுக்கு என்ன இருக்காது, d ஆர்பிட்டால் ப்ரெசண்ட்டாக இருக்காது. there is no presence of d ஆர்பிட்டால். The Cl atom is inert to nucleophilic substitution in vinyl chloride. Similar to. Yes, quick. Similar to haloarine. படிச்சிருக்கோம் கரெக்டா? So option C is the right answer. Option C is the right answer. Haloarine. Which molecule has no polar bonds? Quick. Which molecule has no polar bonds? Which molecule has no polar bonds? So correct answer is option D is the correct answer. None of these. Non-polar molecule is, yes, non-polar molecule. எது நம்மளுக்கு it is a non-polar molecule. Which is the non-polar molecule. Option B is the correct answer. SO3 is a non-polar molecule. Next. Which is the correct order of dipole moment of the compound? Which is the correct order of dipole moment? Reality of the chapter, chemical bonding. Reality. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், பாண்ட் ஆர்டர் அதெல்லாம் கேட்காம வெறும் இந்த மாதிரி கொஷின்ஸாக எடுத்திருக்கேன். Reality of the chapter. Which is the correct order of dipole moment? Yes, yes, yes. Option A is the correct answer. 1 is greater than 2, 1 is 2 is greater than. ஏன் எந்த கொஸ்டின் சொல்லலாம், NO2 OH Cl இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் கரெக்டா. ஸோ ஆப்ஷன் A is the right answer. So yes, that's all for the day. So complete. We discussed important model questions. So complete we discussed important model question. Homework என்னன்னா solve more and more question. ஓகேவா, நம்ம கிளாஸ்லன்னு இல்லை, நிறைய கொஷின் சால்வ் பண்ணுங்கள். எக்ஸாம் நெருங்குது, கூடிய சீக்கிரம் ஐ வில் கம் ஃபார் தி மேரத்தான். ஸோ மேரத்தானுமே பிளானிங்கில் இருக்குது. வி வில் சி. எஸ். ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ஸோ லீடர் போர்டு பார்த்துருவோமா. ஸோ நாட் த லெஜெண்டரி அபி சார் 40 கொஷின் அட்டன் பண்ணியிருக்காரு, 35 கரெக்டு. ஓகே, பட் ட்ரை டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா, ரைட்.
டன் எஸ் ஓகேம்மா. ஸோ லெட் மீ ஃபினிஷ் த கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய். நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு இன்னைக்கு காலையில் நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிராஃப் பேஸ்டு கொஷின் மாதிரி நாளைக்கு ஃபார்முலா பேஸ்டு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எல்லா ஃபார்முலாவையும் சிம்பிளாக ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணியிருக்க சில இம்பார்ட்டன்ட் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம், மோஸ்ட் ரிப்பீட்டட். ஸோ மார்னிங் மறக்காமல் 10 o'clock வந்துருங்க. ஓகே, டேக் கேர், பாய், see you.